நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங். உங்க மைக் இங்கே தான் இருக்கு. இதில் எத்தனை பேர் வந்து ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் லிசனர்ஸ், எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் லிசனர்ஸ் இல்லை தம்பி வந்து திட்டுறாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? இல்லை இது கல்யாண ரிசப்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நான் எழுந்து நின்றுவேன். இல்லை எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இந்த கல்யாண மாலை அந்த ப்ரோக்ராம் ஃபீல் ஆகுவாங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்பிடுவாங்க. நான் இப்போ இப்படி உட்காந்துக்கிறேன். ஸோ ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த ஈவெண்ட் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல. பட் ஆனால் தேங்க்யூ ஸ்பாட்டிஃபை for making this possible. I know it is not exclusive Spotify original show, but still you guys planned all this big event and so much standing, so much money you spent. Yeah, very grand. சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸ்பாட்டிஃபை. அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற டிஜிட்டல் மீடியா, அதுக்கப்புறம் மற்ற மீடியா பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் சண்டே ஈவினிங் வித் அஸ். ஸோ அப்படியே இந்த தேங்க்யூலாம் முடிச்சாச்சு. நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். நான் எப்படியோ கிளம்ப போறேன். அதுக்கு முன்னாடி என்ன கிளம்ப போறீங்களா? என்ன சொல்றீங்க? பேப்பர் போட்டு போற மாதிரி சொல்றீங்க. ஆமா, நான் போய் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ல, நானும் பார்க்கணும்ல, அதனால. எஸ், வினிதா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலையோட ஃபர்ஸ்ட் கொலீக். அவங்க பேர் கூட என் ஃபோனில் சமுதாயம்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப துடியாக வந்து ஒரு 20 வருஷமா எனக்கு அவங்க தெரியும். நாங்கள் ரேடியோ மிர்ச்சியில் ஒன்றா வேலைக்கு சேர்ந்தோம். ரேடியோ மிர்ச்சின்னு சொல்லலாமா? சரி, ஓகே. ஏன்னா ஸ்பாட்டிஃபை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ யா, நோ ஃபார் 20 years. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. நன்றி. சொல்லுங்க, இப்போ கையில் இருந்ததுலாம் வச்சு காஃபி மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் நீ வரதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ்வேர்ட் கேம்ஸ் வந்து உன்னோட ஷோ பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதில் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கரெக்டான ஆன்சர்ஸ் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். அதுக்கான கரெக்டான ஃபோனில் பேசும்போதே சொன்னேன், இந்த கேம் எனக்கு விளையாடுறது கிராஸ்வேர்ட்லாம். ஆனால் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸ்பாட்டிஃபையோட ட்ரெண்டிங் நவ் தமிழ் பிளேலிஸ்ட்ல கருப்பு படத்தோட சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது என்ன சாங்? எது இருக்க வாய்ப்பு இருக்கு? நீயே சொல்லு. நீதி பாட்டு ஏன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பாட்டு தான் இருக்குன்னா வெரி ஸ்மார்ட். ஓகே. ஏ கருப்பா மாறாண்டா அது இருக்கு. அதெல்லாம் வெரப்பா காட் மோட் பிகின்ஸ். அப்படியா? எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லையும் வந்து இருக்கு. நான் இப்படி பார்க்கும்போது கல்யாணத்துலாம் வெரப்பா போட்டு ஆடுறாங்க. ஓகே, காட் மோட் பிகின்ஸ். எஸ், அந்த ஒரு क्वेश्चन தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இது கேட்டா நீ அடிக்க வருவேன்னு எனக்கு தெரியும். சோ அதனால ஐ அம் கோயிங் ஃபார் தி ஸ்டேஜ் சாங். இருக்கு, காட்டுங்க. இதெல்லாம் கிராஸ்வேர்ட் க்ளூஸ் தான். ஓ அப்படியா? நான் என்ன கேக்குறதுக்கு வந்துட்டு நீ கேட்காம போறீங்க. இல்ல உன்னை கேட்கிறதுக்கு நிறைய பேர் நல்லா கேட்பாங்க. ஓகே, थैंक यू வினிதா. थैंक यू so much. Thank you. நன்றி. செகண்ட்ஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரொமோஷன் டைமில் ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணேன் இந்த ஷோக்கு. ஒரு 2 years அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்களாம் ரொம்ப அன்பாக பாசமாக எமோஷனாலே என்ன அடித்தாங்க. இந்த 2 வருஷத்தில் இந்த உலகம் இவ்வளோ மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்த வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனால் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர் தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சி, இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் மீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்காருக்கு அன்னைக்கு ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதனால அன்னைக்கு ஆடிப்பெருக்க ஆரம்பிச்சோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் அஸ் அ மோனோலாக், I wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க 4 நம்பருக்கு டைம்லேருந்து? என்ன எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், ப்ரூவாங் சி த பவர் ஆஃப் சென்னை. வெல்கம் டு சென்னை. எங்கள் ஊர் ப்ரூவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட்டு. அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் முதல்ல பேசுகிறாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட்டு. ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுகிறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் அஜய் பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? இன்னும் உனக்கு செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி இப்படி மைக் வந்தது உனக்கு.
புரியல, மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். இப்போ செய்யுதா? குடுறா. சொல்லுப்பா, உன் பேரு? விக்னேஷ். myself Vignesh. myself Balaji. Beautiful myself. tell me myself. மைக் வாங்க, வாய்க்கிட்ட வச்சு பேசுறேன். பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றான். மைக்கை பிடிச்சி வரான். உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல இல்ல நீ மைக்கை போடுறான் புடுறா அவன்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பாங்க. இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்துல ஏன்னா ரொம்ப நாளா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போதான் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமா இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமா ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீ சொல்றதுக்கு பாட்காஸ்ட் நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்ட். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்டுல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார், உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் மீட்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர் தம்பி. தேங்க்யூ. புக்கு தான் பண்ணி வேறு என்ன இருக்கும்? தேங்க்யூப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பட்டு சட்டை, பட்டு ராப்பரோட கொடுத்துருக்காரு பாருங்க. இவரை வந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்ட்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையே. இன்னும் நிறைய நல்லா தூக்கம் வருந்தா. இப்போ இவ்வளோ எல்லாம் கைட்டாரா? கேள்வியா கேளுங்களா? வாப்பா ராஜா. ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு சீனா நீங்க என்ன இல்லை நியாயமா இருக்கா? இல்லை ஹெட்ஃபோன்ஸ் எதுக்கு போட்டு நீ இப்போ தூங்க நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லா தடவையுமே நிஜமாலே பேர் மாற்றா சொல்றீங்களா, இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாமலே சொல்றீங்க? சரி, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும். யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டேரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போது நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சீக்கிரமாக திட்டினேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேறு யாராவது வச்சு சொல்லுவேன். பெயர் மாற்றி தான் சொல்லுவேன். பெயரோடு சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வாக இருப்பாங்க. நிறைய கதைகளில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சமிட்டாக்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. அது இதை கேட்கறதுக்காக நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு வந்த பாருங்க. சூப்பர்ப்பா. வேற யாராவது? இல்லை ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங். நீங்கள் தான் யாரோ நாள் கேளுங்க 2 பேரில். இன்னும் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஐமா, ஐ லைக் யுவர் சானியா மிர்சா ஹேர்ஸ்டைல். Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Another question, how does your creativity, the process works in the story, the reach ஆகணும், இது எனக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த வீக்லி சொல்லணுங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுத்து சென்டர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில்
அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் சவுக்கு இப்படி ஆயிடுச்சு நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான் சத்தமாக, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஐ ஃபீல் பேட் when he is away for a long time. சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதே பார்த்துட்டு ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணும்னு நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி when the absence இந்த 2 yearsல வந்து lot of people have mailed me, message me இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இதுன்னா, இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் டு மீ அண்ட் ஐ கெட் நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ணி விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும்போது ஏன் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகைன். ஐம் நாட் கோயிங் டு குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன்டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன்னா அந்த வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீட்லையும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேறு ஜோக்காக பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால் ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேறு யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய விஷயம் நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாழ்க்கை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணவே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 marks சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, அன்னைக்கு நான் கை தட்டுற கீர்த்தி. உங்கள் பேர்? சக்தி அண்ணா. எக்கா அடிக்கு நர்வஸாக இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்குது. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிற்கல. கேளுங்க. ஓகே அண்ணா, குட் கொஸ்டின். அதாவது என்ன பண்ணுறீங்க சக்தி? ஃபர்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. ஸோ யூ ஆர் மேரிட் இயர்லியர். அதாவது அட் தட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங். ஸோ ஆஃப்டர் தட் யூ பிகம் அன் ஆர்ஜே அண்ட் ஸ்டார்டட் டு ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ். ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணீங்க, அப்புறம் டேரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நான் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்ட்டும் பண்ணுறீங்க. இது எப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யுவர் 100%, எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியுமா? You started like pan-Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ ஒரு நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கான வேலை செய்வோம். என்னோட ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க August 9th Spotifyல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன். August 9th பச்சை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கியூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாவில் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ எம் நாட் மூவ்ட் ஆன். I'm still staying with the same work because it's a big hit in my life. ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். So I want to celebrate this moment. I will take this as my pit stop to get ready for the next work. ஸோ எனக்கு எல்லா மைல்ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவான் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். நான் இதை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவேன்.
நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன வெற்றியை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்ன நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்ற அந்த ஃபீல் கொடுக்காம இவ்வளோ நாள் வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா. உங்கள் கொஸ்டினுக்கு சக்தி. ஆல் தி பெஸ்ட். நவ யூ வாண்ட் இங்கிலீஷ் ஆன்சர்? டோன்ட் வாண்ட்? ஆஸ்க் ஜாலி. ஓ தட் மேன் இஸ் தேர், மை கோர் ஆடியன்ஸ். நீங்கள் தான். யா, சும்மா ஒரு பேச்சு சொல்லுங்க. பேக் டு ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்து நிற்கிறீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. மருத்துவமன் அப்படி பண்ணி பாருங்க. உங்க பேரு மைக்கே வேலை செய்யலாம், ஏமாத்துறாங்க உங்களை. சக்தி மைக்கி அந்த யூஸ் பண்ணுங்க. என் பேர் பாலாஜி. ஹாய் பாலாஜி. நான் இது வரைக்கும் பட்ட சட்டை கேட்டது கிடையாது. நீ Spotify பிரீமியம் யூசர்? என் பையன் யூசர். ஓ, உங்க பையன் யூசரா? எங்க அங்க பையன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எழுதுங்க பாலாஜி, நீங்க இவ்வளவு இளமையா இருக்கீங்க. உங்க பையன் என்ன இவ்வளவு பெரிய பையனுக்கு அப்பவா நீங்க? வாட் பாலாஜி? வாட் ரா சுதி? சொல்லுங்க. இல்லை, உங்கள் படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் சொல்லலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அந்த கருப்பு மூவியில் வந்து நீங்கள் அந்த ஷோக்கு போனப்போ வந்து அந்த இது இல்லை சீரியஸ்லி. ஸோ நான் உங்களை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, உங்கள் பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்கள் சொல்லி ஆகணும், நீங்கள் அவ்வளோ அழகு. இதுக்கு மேலே பாட்காஸ்ட் கேட்குங்க டைம். பட் ஏன்னா பர்சனலாக வந்து தட்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூர் மூவிஸ். அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ ட்ரை அந்த நீங்கள் உணர்ச்சி வச்சும்போது ஐ ஏபிள் டு ஃபீல் தட். ஸோ நேற்று நைட் வந்து இவங்க சொன்னால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவங்க வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால் தட்ஸ் வை கேம் அண்ட் மீட்டிங். ஸோ தேங்க்யூ குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்கள் சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்கள் பையன் இந்த ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பராக. அவங்க அப்போ அவங்ககிட்ட மைக் கொடுங்க, அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்க. நீங்கள் எனக்கு சைடிஷாக ஏதாவது வைக்கலாம்ல? உங்க அப்பா பேராது கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா, உங்க அப்பாவை என்ன சொல்லி கூப்பிட்டு? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு I don't know if I can say this. என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. I'm just 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன். Yes. You mailed me. He was rejected by Spotify. Yes. Spotify-ல இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு மெயில் அனுப்பிச்சியா? நான் ஏதோ ரொம்ப ரேண்டமா ஃபோனை ஓப்பன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு ஒரு 8 பேஜ் எழுதிருந்தான். நான் இவ்வளோ ஆர்வமா இருக்கேன், என்ன வாடான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல? ஆமா, கால் பண்ணி. I will do in English. Fire that person, okay? Whoever did that, he said he was selected, he got a call and all. Finally asked, when is your happy birthday? He was like thinking you will give a gift, Spotify membership or not. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா தேங்க்யூ உங்களுக்கு நேற்று லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் உன்னை கூப்பிட்டு சொல்லி. 18 வயசு பையனோட அப்பாவா நீங்க? பாலாஜி, எனக்கு ஒன்னே பிடிக்கல, உங்க அப்பா தான் பையனை பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? டாக்டர் பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், ஏதாவது கேள்வி வச்சிருக்கேன்? என்ன இல்லை, சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவள் தானே? இல்லை, உங்களை வந்து பார்த்து நேரில் பேசிட்டு போனோன்னு. சூப்பர் தம்பி. ஃபோன் நம்பர் கூட கொடுங்க, நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து சரி. எல்லாரும் பொண்ணுங்களாம் இருக்காங்க, வாங்கி ஏதாவது மிஸ் கால் கொடுத்துருக்காங்கன்னா. எப்போ அவன் ஹாப்பி பர்த்டே? April 28. அடுத்து இவன் ஏமாத்திக்காம்பா. அவன் 2 வீக்ஸ்ல பர்த்டேன்ற மாதிரி சொன்னா. ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அந்த April 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி, நீங்க எப்போ சார் 17 வயசு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 29. ரொம்ப ஓகே. காட் பிளஸ் யூ போத். தேங்க்யூ ஃபார் கமிங் தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துருச்சு. வாடா, இங்க வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஓ, ஏதாவது நல்ல குட் நியூஸா? திறந்து பார்க்கல. ஓ சூப்பர். அங்க அவனை முடிச்சுட்டு வரேன்டா. என் பேர் ஸ்ரீதரன். உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்க லைஃப் ஜேர்னியை ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலா டிஸ்கிரைப் பண்ணா அது என்ன டைட்டிலா இருக்கும்? இப்படிலாம் திடீர்னு கேட்டேன்னா நான் என்ன எனக்கு
ஃபோன் பண்ணி அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஏதாவது யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லைடா. எனக்கு தெரியல, என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு டைட்டிலாவா? ஆமா, இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவேல, அப்போ சொல்கிறேன் சரியா? இப்போ டக்குன்னு நீ கேட்டோன்னு வரல. பின்னாடி ஒரு பையன் பாரு, அந்த பையன் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜிம் போயிட்டு வரான்டா, அவன்கிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? அந்த லைஃப் இஸ் பை. இப்போ நீ கேள்வி கேட்டியே, லைஃப் ஆஃப் பை ஸ்ரீதரன், நாளைக்கு சொல்கிறோம். ஹாய்டா, வெங்கட். ஹாய் வெங்கட். ஒரே ஒரு கேள்வி தான். லைக் நீங்கள் ரெக்கார்ட் இப்போ உங்கள் பாட்காஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும், சம் ஃபீல் டிப்ரெஸ் டு என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதுக்கும் தேர் ரீசன். பட் have you ever listened to your own podcast when you feel down or like அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அதுலேருந்து நீங்கள் சொன்னதுலேருந்தே ஏதாவது கீ பாயிண்ட் அந்த இது எப்போ நடந்துருக்கா? நான் என்னோட ஷோ கேட்கவே இல்லை, கேட்கவே மாட்டேன், எனக்கு கேட்க பிடிக்கும். கேட்டால் எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்போ பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டாங்கல்ல, ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு யோசிச்சு அவங்க மேலே வெறி ஆகும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்ணுறதுலேருந்து எனக்கு என் ஷோ கேட்கறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்டில் ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்றைக்கி என்ன சீன் எடுக்காமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும், ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையான ஷார்ட் எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்கறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்கறது பிடிக்காது. இப்போ அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன், எனக்கு என் ஷோ கேட்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் இப்போ உங்கள் கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான் சொன்னேன். சொல்கிறா வெங்கட். இப்போ பேர் மாற்றி நீங்கள் லைக் அந்த கதை சொல்கிறீங்க. பட் பீப்புள் ஹூ லிசன் டு லைக் தே வில் ரெகக்னைஸ் இட். அப்போ ஏதாவது பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி நான் சொன்னேன் அது மாதிரி அதான்டா ஒரு டேரக்டர் திட்டினாருன்னு என்னடா, ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமாக திட்டி, இனிமேல் அவனுக்கு நான் கதையை அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன் நான். சரி எதுக்கு அவர் மனசை புண்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேறு யாருமே வந்து கடுப்பானதில்லை. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படித்த பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணையும் அவன் லவ் பண்ணியிருப்பான். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் அவன் லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த பையனை பற்றி சொன்னேன். அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான். வச்சு என்னை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு பெருமையாக கேட்டான். ஸோ அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் வருது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வருதுப்பா. வாமா ஃபர்ஸ்ட் ரோலுக்கு வந்திருக்கு. தெரிஞ்சு நீங்கள் ஒரு தெரிஞ்சு இல்லைடா, அடுத்து வரேன்டா. இங்கேருந்து பேசினா கேட்க எனக்கு கேளுமா, மைக் வேணாம் அவனுக்கு. ஹாய் சுனிதா. போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வா ப்ரோ ஸோ டீப். சுனிதா என்ன கேட்டாங்க என்றால், சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. மைக் இல்லாததுனால நான் திருப்பி சொல்லிட்டேன், யூ கான்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் another person. லைக் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கருப்பு படம் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக என் கூடவே இருந்தவர், he left. He was working for me, he was working with me and he is a friend of mine, but he left halfway. It was difficult to fill his space, but it was important because நான் ஒரு ஸ்பீடில் ஓடுறேன், அந்த ஸ்பீடில் அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருந்தது. அவரை தூக்கிட்டே என்னால் போக முடியல, அவரை விட்டுட்டும் போக முடியல. ஒரு பாயிண்ட்ல we decided we'll move on. இப்போ என்னால் அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் லைஃப் will throw you at different turns with different people. எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாரும் மாதிரி நான் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ், இது நாளைக்கு பேசலாம் சின்ன இப்போவே கேட்டாங்க, சம் ரிலேஷன்ஷிப் will expect us to be like, நீ முன்னாடி மாதிரியே இல்லை, நீ மாறிட்ட, நீ அப்போ எப்படி தெரியுமா இருந்த, இப்போ இப்படி ஆகிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால் யாராலையுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸில் இருக்கும்போது நான் வேறு ஒரு பர்சனாக இருந்தேன். நான் 30 இயர்ஸில் இருக்கும்போது எனக்கு நிறைய டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்பில் போயிட்டு ரொம்ப கைண்டாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகி என்னால் இருக்க முடியும். இப்போ வந்து நான் 40 இயர்ஸ் மேலே இருக்கேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் இன்னும் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஸோ 20 வயசில் இருக்கிற மாதிரி 30 வயசில் இருக்கிற மாதிரி 40 வயசில் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தங்காது.
மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காமல் போகிறவங்களை பற்றி நம்ம கொஞ்ச நாளுக்கு மேலே பாதர் பண்ணுறோம் அப்படின்னா வீல் ஆல்சோ ஸ்டில் பி ஸ்டக் அட் த சேம் பிளேஸ். ஸோ ஐ டோன்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் another. ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். இது கஷ்டமாக இருக்குமா, ஐ கோ த்ரூ த கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அண்ட் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த யங் ஏஜில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா லைஃப் டைம் வரணும், நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும், அது லவ் அது ஒண்டி சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பும். அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லையாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ட்ராவல் ஆல் மை லைஃப். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் அபவுட் இட். அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் எவ்ரிடே 2 years ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பத்தாது. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்க வருவான், அப்படிலாம் கிடையாது, தானாக நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னல ஒருத்தர் போயிட்டாரு, என் ஃப்ரெண்டு பாதியில் போயிட்டாருன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் நவ் ஐம் அவுட் ஆஃப் இட். அவன் என் டீமில் பண்ண ரோலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் வந்துட்டாங்க, சீம்லெஸ்ஸாக அது நடந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க லைஃப்பில், வந்துனே இருப்பாங்க, ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை மாதிரியே இவன் இருக்கணும், இவ்வளோ மாதிரியே அவன் இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்லிட்டேனும். தேங்க்யூ சுமிகா. இந்த பையன் ரொம்ப நேரமாக அந்த பையன் கை தூக்கினே இருக்கான். மைக் இருக்கா அவங்ககிட்ட? ரொம்ப இங்கப்பா அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்க. நீயா நான் கோபிநாத் மாதிரி ஆகிட்டாங்க. மைக் கொடுங்க. அந்த தம்பியிடம் கேட்கணும், நீ தம்பியா? இல்லை அவர்கிட்ட கேட்டு வரேன்டா, செமையா இருக்க ஸ்டைலிஷாக அடுத்தது உங்ககிட்ட தான். ஹாய்டா. ஹாய்ண்ணா, என் பேர் சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்தீஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். டவுட்ண்ணா, சொல்றா. கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில ஜெயிச்சாங்க. நான் இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? நீங்க கதை எழுதும்போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில தோத்து போனார்னு நினைச்சிருந்தீங்கன்னா படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தமிழில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டீங்களே. அங்க வினிதா சொல்லுங்கிறாங்க, பாட்டு ஓனரே இங்க சும்மா இருக்கிறாரு. வினிதா வந்து என்ன ஜி தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. வினிதா இஸ் வெரி பர்டிகுலர். யூ கான் சே யூடியூப், யூ கான் சே ஜி தமிழ், யூ கான் சே அடுத்தது அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. யா நான் எதையும் நினைச்சு எழுதல பாசி. நான் என்ன நினைச்சு எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையா ஒரு சூர்யா சார் படம் பண்றேன், அதுல எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்கு, அதான் பேபி கண்ணன். அப்படிதான் நினைச்சு நான் எழுதினேன். ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அந்த இலையில இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த கோர்ட்டு புதுசா போனதுக்கு அப்புறம் அங்க வர்ற கருப்பு வேற. அப்ப நீங்க தானே சேலஞ்ச் அந்த கருப்பு கூட ஜெயிச்சீங்க. இந்த மாதிரி இது நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டா நீங்க முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே ரெட்டு போடணும், அப்படிலாம் பேசுற மாதிரி. இப்போ சினிமாவில் வந்து அன்னைக்கு யாரோ ஒரு டேரக்டர் தான் சொன்னார், யார் சொன்னாருன்னு தெரியல, டூட் டேரக்டர்னு நினைக்கிறேன். பேசினிருக்கும் போது டூட் டேரக்டர் செம்மையா பேசுவார். அன்னைக்கு பேசும்போது சொன்னா, ஆனா சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் டின்னர். ஓ என்ன இந்த பையன் ஒரு பையன் இடத்துல இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறானு. பட் ஆனால் அது கரெக்டாக எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாளில் நீ கேட்குற பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வல், அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு தெரிஞ்ச அந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக், ஐ காட் யூ ப்ரோ, யுவர் இன் மார் வேஷம். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்? படத்தில் 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகல, அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம் கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியுங்களா. சும்மா வச்சேன், வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடிச்ச படம் வேற டேரக்டர் நம்மளை வந்து என் படத்தை எப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலாம் தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா இன்னும் மிஸ்டேக் சொல்லிட்டா. இன்டர்வல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனா கடைசியில் மாட்டிட்டேன். கிளைமேக்ஸ் தான் சிங்கம் சூர்யா வரவர் ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்தது கேட்குறியா? பட்ஜெட் இல்லப்பா. வேற என்ன சொல்லு, கேட்டு தொலை. Yes, he's roasting my film. Dhruvan, he's finding all the faults. Please don't tell Anupama Chopra, okay? He thinks I'm a big director. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் நீங்க பழைய படத்துல சொல்லிருக்கீங்க. இல்ல உட்காந்துக்கிறேன், தயாரா சொல்றா. இந்த படத்துல வந்து சூர்யா சார் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டைலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து
எழுதும்போது தான் நான் எனக்கு ஆன் தி ஸ்பாட்டில் போய் எடுக்கிறேன். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமாக இருக்கும், எனக்கு பதட்டமாக இருக்கும். அதுங்க போய் டைலாக்லாம் வேற மாற்ற முடியாது, எல்லாமே எழுதும்போதே இருந்தது. அனைத்தும் எழுதும்போதே கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் ஒண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தியேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும்போதே இருந்தது. படம் எடுத்து முடிச்சோடனே சாயை பேங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புழுத்த ஆரம்பிச்சு அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்ல வேணாம். எனக்கு கால் பண்ணி என்னது, யார் ஒன்று கால் பண்ணி 10 சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரையான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாங்க. இவனுக்கு நீ கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். இருடா உனக்கு இருக்குடா உனக்கு. எங்கேருந்தா வர நீ? என் ஊர் வந்து நீலகிரிங்க. டெல்லியா? நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தான். கூடலூர். இப்போ இங்கே சென்னையில் இருக்குங்க, காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் பிரசாந்த். டீல் டிஸ்டாய். ஸோ உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டுருக்கீங்க. வாப்பா அங்கே சிவப்பு சட்டை. வாப்பா தம்பி, இந்த ஜாக்கெட் போட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கியப்பா, மழைனால போட்டு வந்தியா? ஆமாம் சார். உன் பேரு? தனுஷ். தனுஷ். சிம்பு. என்ன அந்த சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஆயிப்பா தனுஷ், என்ன பண்ற நீ? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியட் பண்ணிட்டேன். வாவ். அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. நம்ம நீ சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவள் தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம். பொறுமையா பண்ணு. ஷோர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உங்களை வந்து 92.7 நான் கேட்டுட்டு இருக்கேன். No, don't tell me. அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன் நான். Sorry bro. அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன் நான். Yeah, correct. Very clever. You will get one more goodie bag. Yes sir. ஸோ லைக் நீங்க இவ்வளோ வருஷமா கேட் கீப் பண்றீங்க, ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். பாட்டில் தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சிட்டு இருப்பாரு. தேங்க்யூ சந்தோஷ். சொல்லுங்க. இவ்வளோ வருஷமா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணுமா சார்? If you are okay with it. I'm not okay. Why will I share my secret and all bro? No. Secret சொல்லணுமா? கூச்சமா இருக்கும்பா. Okay, something which is harmless, like harmless what? Only if it is harmful, then I will keep secret. Harmless means already a lot of place I would have told. தெரியல எனக்கு டக்குன்னு கேட்கும் ஞாபகம் இல்லை. இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்றேன். சீக்கிரம். என்னப்பா ஷோ முடிச்சு தனியாக வந்து கேட்குறியா? அந்த பையன் கூலிங் கிளாஸை பிடிக்கோங்க. வேணாம், இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. வாமா. கமான் லேடி, வாட்ஸ் யுவர் நேம்? ஒன்ஸ் அகைன் விஜய் ஆண்டனி. சொல்லுமா. ஹாய் அண்ணா, என் பேர் அபிராமி. ஹாய் அபிராமி. Hi. So I just have one question. So you being as a person in a crowd, anyone would identify you as a funny person more than anything. எனக்கு என்னன்னா, being funny all the time, did you have to actually like work towards being funny, or was it just your character? And following up on that, in any crowd for that matter, do you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? 17 times you told funny. That I I counted. think that's how you are in general. என்னோட வீட்டில் வந்து எங்கள் வீடு வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்கிறது உங்களுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரப்பராஜன் ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில் ரொம்ப ரேண்டமாக நடந்துப்போம். சின்ன வயசில் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப வியர்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சுருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்லை சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இல்லை நான் போய் சொல்லுங்கள், நிஜமாலே நான் இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழணும். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணியே இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசில் அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இது தான் காமெடி போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க,
எங்கள் அம்மா போயிட்டாங்க ஒரு என்ன தளபதி படத்தில் வரவங்க செத்து போயிட்டான் அப்படின்றாங்க. இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், இல்லை உங்கள் மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினச்சாங்க ஜோக்குன்னு, அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் இழுத்து பிடிச்சி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீட்லேயே அப்படி தான் இருந்தோம். ஸோ யூ கான்ட் பிரிட்டெண்ட் டு பி சம்படி ஃபார் அ லாங் டைம். See, first time when I joined radio as like ஒரு யங் பாய் ஃப்ரம் டூயிங் பிஜி, எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடித்தா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் போயிருந்துச்சு. நம்ம நடித்தா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான் பிரிட்டன்ஸ். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது, அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க பாரு நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான் பிரிட்டன் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிக்கும். சம்வேர் த ரியல் செல்ஃப் வில் கம் அவுட். ஸோ எனக்கு நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கமெண்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே. யார் இவ்வளோ பேர்? முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 10 கேள்வியில் முடிஞ்சது. 6:30 மணிக்கு ஐடி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். நீ ஃபஸ்ட்டே கேட்ட வேணாம். Spotify is very angry. No, சும்மா she's lying. Call out these names. அசீஸ், நீ அசீஸாம்மா? நீ அசீஸாப்பா? நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன்ப்பா. அசீஸ் உன்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. எமோஷனலாக ஏதாவது பேசுவியா? இல்லை ஜாலி தான். நீ கேளுமாங்க. ஊர் கோடியில் தாம்பரத்தில் இருக்கீங்க, உங்கள் பேர் ஐஸ்வர்யா. ஓடி போய் பிரபாகர், இது வாங்க பிரபாகர், மக்களுக்கு எப்படி சொன்னீங்க? வாங்க பிரபாகர். இவர் தான் பிரபாகர். இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், என்னோட பழைய கொலீக், இப்போ புது கொலீக். பிரபாகர் such a dedicated man. Thank you பிரபாகர். கூச்சப்படாதீங்க. வரமாட்டேன்னாரு, அவர் குழந்தை கொண்டு வெளில போறேன்னாரு, இப்படியே வந்துட்டாரு. யார்? சொல்லுமா ஐஸ்வர்யா. அப்ப நீங்க அப்புறம் பேசுமா? உங்க கரியருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னா என்ன போடுவீங்க? ராஜசேகர். அவர் உங்களை பற்றி ஏமாத்தல, வீடுகளே ஏமாத்த. அதான் முத்துப்பட மியூசிக். சும்மா சொன்னேன், நீ கேட்டதுக்காக டக்குன்னு அதான் தோணுச்சு. எனக்கு அந்த வெரப்பா மியூசிக் போட்டால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அப்படின்னு அந்த குதிரையாக மாறும்ல, அது எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கற்பனையா? வேற ஏதாவது வாய்ஸ்? ரகுவரன் வாய்ஸ் இருக்கா? வேற ஏதாவது சொல்லுமா? போட்டதே இல்லை, நீ ஷோவே கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்ஜே பாலாஜி இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்க கான்வர்ஸ் பண்ற ஒரு நீங்க ஒரு எபிசோட் போடணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபுல்லா கெட்ட வார்த்தையா இருக்கும். இல்லவா அந்த அதுக்கு முன்னாடி இருந்த பாலாஜி வந்து எனக்கே என்ன வந்து பிடிக்காத ஒரு ஃபேஸ். அது நான் வந்து நீ என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு வழிப்பறி ஜேப்படி கொள்ளையனா இருக்கலாம், சைக்கோ கொலைகாரனா இருக்கலாம். போலீஸ்ல மாட்டி விட்டுருவான் அவனை. அந்த பாலாஜி போலீஸ்ல பிடிச்சி விட்டுருவோம். அதான் எங்களோட கான்வர்சேஷன். ஹலோ 108 அப்படின்னு கேட்டேன். 108 போலீஸே கிடையாது. தெரியுண்டா ஃபாஸ்டா சொல்லும் போது 100 108 வரும். அவன் என்னதான் பண்ணிட்டானா, அதனால 108 கூப்பிடுவேன். என்னம்மா 2 கேள்வி இப்படியே கேட்குற நீ? இப்போ மூக்குத்தி அம்மன் உங்க முன்னாடி கேட்டா என்ன வரேன் கேட்பீங்க, அதானே கேட்பா. அடுத்தது தெரிஞ்சிச்சுமா அவனோட சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். எங்க டிவி பர்சன் என்ன இருக்கேன்? டிவி சொல்லு. எஃப்எம் பர்சனாலிட்டியா இருக்கேன். ஓகே. மல்டிபிள் ஸ்லிப் பர்சனாலிட்டி. This version, current version, present version. If you ask this after 5 years, I will say that present version. நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இன்னும் முடிக்கவே இல்லை, பதில முடிக்கிறேன். முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே பதில் என்னன்னா, I had a very bad childhood, not tough childhood, bad childhood.
ஐம் நாட் சேயிங் திஸ் டு கெயின் சிம்பத்தி ஆர் ஐம் நாட் ட்ரைங் டு சே பாருங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லை. அங்கேருந்து ஐ குட் ஹவ் பிகம் எனிதிங், கான் இன்டு எனி ராங் வே. என்னை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. பட் அதுலேருந்து டு பி ஹியர் அண்ட் டு டூ வாட் ஐ டூ டுடே வித் ஆல் ஹாப்பினஸ், காட் இஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ, பீப்புள் ஹவ் பீன் வெரி கைண்ட். என்னை நிறைய பேர் வந்து தப்பாக போகும்போதெல்லாம் கைப்பிடிச்சி நவுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க, இப்படி வா இப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஃபீல் ஐ எம் அட் த பெஸ்ட் வெர்ஷன். மை பாடி இஸ் க்ளீன், மை மைண்ட் இஸ் க்ளீன், மை தாட்ஸ் ஆர் க்ளீன். ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் அட் மை பெஸ்ட் சின்சியாரிட்டி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இதெல்லாமே வந்து ஒரு கிஃப்ட். இதில் எல்லாருக்குமே ஒன்று கிடைக்கும், ரெண்டு கிடைக்கும். எனக்கு எல்லாமே நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வரீங்க, நான் இது இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். காமெண்ட்ரி நான் அவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். படம் எடுக்கிறதுல நான் இப்போ படம் எடுக்கிற எல்லாருக்கும் பிடிக்குது. இது எல்லாமே ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது, சர்வம் மாயான ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணோம் என்னோட ஆஃபீஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், அவங்க அப்பா பெரிய டைரக்டர் சத்யன் அம்பிகாட் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், என் அப்பாவும் நீங்கள் சொல்கிறதும் எங்கள் அப்பா சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்பா சொல்லுவாராம், கடவுள் வந்து ஒருத்தருக்கு பிளெஸ்ஸிங் போடணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த பிளெஸிங் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ், டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் வரும்போதெல்லாம் திருப்பி தலையில் தட்டி யூனோ வாட், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா சூப்பர், நம்ம இதெல்லாம் விட்டுறணும் அப்படி தோணும். ஸோ இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். ரைட் நவ், டுடே, திஸ் பாயிண்ட், திஸ் மினிட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. உன் பேர் ஐஸ்வர்யா தானே? இன்னொரு கொஸ்டினா? ஏய் போட்டோவா? அப்புறம் போட்டோக்குள்ள எடுத்துக்கலாம். அந்த பையன் பின்னாடி அவர்கிட்ட மைக் கொடு. கேபி பாலா ஆயிப்பா, அவரு தான் கேட்டான் அந்த பையன். சரி நீ சொல்றா தம்பி, கொஞ்ச நாள் கழிச்சு. மைசெல் பாலாஜி. ஓகே, ஸோ 4 நம்பருக்குலேருந்து உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுருக்கேன். அண்ட் 2 கொஸ்டின் இருக்குது, 2 கொஸ்டின். ஒருத்தர் அங்கே ஒரு சாரி அங்கே என்ன ஒரே நான் ஒரு பையன் பூவாசம் பூரப்பு அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு பையன் நான் வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா தம்பி. மைசெல் பிரவீன். ஸோ 2 கொஸ்டின், அதுக்கு மேலே போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜாலியான கொஸ்டின் என்னதுன்னா, இப்போது உங்கள் மேலே வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்கல்ல, எல்லார் மேலேயும் கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அது அட்டாச்சாக இருக்குது, இல்லை வந்துட்டு எனக்கு போய் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருப்பேன், அது என்னவா இருக்கும்? டிமானிட்டைசேஷன். கரெக்டாக, அது டிமானிட்டைசேஷன். அது எப்படி சொல்லணும்? கட்டுன்னு சொல்லும்போது வாயிலே வரல. நான் பயங்கரமா இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த ½ அன் ஹவர்ல மதுரையில் ரோட்லேருந்து ஒரு வீடியோ போட்டேன். இந்தியா சூப்பர் ஆயிடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவ்வளோ பேர் கஷ்டப்படுற, சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து 10 நாளில் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னதை வச்சு இப்போ வரைக்கும் நவம்பர் 18 நினைக்கிறேன் அது அனௌன்ஸ் பண்ணது, 16 18 தெரியல, இப்போ வரைக்கும் வருஷம் அடிக்கிறாங்க. நவம்பர் 16 என்ன வெட்டிங் ஆனிவர்சரி ஞாபகம் சொல்கிறேன். அந்த கருப்பு சம்பவத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஸோ எனக்கு அதுதான் இப்போ என்ன ஏதாவது கலாய்க்கிறாங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த இதுதான் ரொம்பவே தெரியாமல் சொல்லிட்டேன்டா. நான் உண்டியா சொன்னேன், டெண்டுல்கர் சொன்னார், எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் ட்வீட் போட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அமைதியாக போயிருக்கலாம், நடுவில் நிறுத்தி என்ன கூட்டமாக இருக்கு அப்படியே டோன்ட் பேனிக் அப்படின்னா ஒரே அடி. எவ்ரி இயர் வாங்குற கொஞ்சம் எப்படியா உங்க இன்ஃப்ளூயன்சர் சொல்லி பண்ணான்னு சொல்ற தம்பி. 2வது கொஸ்டின் என்னப்பா? செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டீப்பா இருக்குமா? அப்ப எனக்கு தேவையில்ல, அவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ செகண்ட் கொஸ்டின் யோசிச்சு வர கேட்பியா? இல்ல டீப்னா எடிட் கூட பண்ண முடியாதுடா, ஏன்னா இவ்வளவு பேர் பார்த்துன்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஈகோ ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு. ஸோ அண்ணன் இல்லை ஈகோல இல்லை எல்லாருக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ லைஃப் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது தலையில தட்டி இல்லை நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோத்துட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி லைக் எனக்கு அப்படிலாம் வந்ததே இல்லை. நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு தோணும். சரி படம் ஓடிடுச்சு, அப்புறம் அப்போ நான் பெரிய ஆளா அப்போல்லாம் சொன்னேன், எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ், அது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பீப்புள் டேக் தெம்செல்ஃப் வெரி சீரியஸ்லி. நம்ம எல்லாருமே அவ்வளோ முக்கியமான ஆளுங்களே கிடையாது. நம்ம உலகத்தை காப்பாற்றினாலும் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்தை கருத்து சொல்லினாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க.
நம்ம எல்லாருமே நம்மளோட ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நம்ம இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டால் பண்ணும்போது மம்முட்டி சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது. 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது தியாகராஜ பாகவதர்ன்ற ஆக்டர் தான் தமிழோட சூப்பர் ஸ்டார்னுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அவர் பேர் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் பேர் தான் தெரியும். என்ன தெரியும், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நான் என்ன இம்பார்ட்டன்ட் நினச்சிக்காது போது எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே ஏறினதில்லை. ஜெயிச்சு செம்ம ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஷூ வாங்கிட்டேன், அவள் தான். வேறு என்ன பண்ண முடியும் நீ? இப்போ நான் யாரோ ஒரு பெரிய ஆக்டர், ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அந்த எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள், கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கிறார், வயசானவர். இந்த பெரிய ஆக்டர் வந்து ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊர்லலாம் வந்து நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படி கேட்டாங்க. உடனே அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த அங்கிள் வந்து ஃபுல்லாக பேசியிருக்கிறார், எல்லாமே சொல்லி பேசி ஒரு 1 hour ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது, தம்பி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா இப்படி கேட்டதில் என்னோட ஈகோ ஷேட்டர் ஆச்சு அப்படி சொன்னார். ஸோ நம்ம அவ்வளோ முக்கியமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கே எவ்வளோ பெரிய, கொஞ்ச நாள் ஜெர்மனியில் போங்க, யார் உங்களுக்கு தெரியும், பக்கத்து ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ். ஐ யூஸ் டு டேக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீ அவர் சொன்ன இந்த 2015-16 அந்த டைமில் நம்ம தான் உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தோம். ஆக்சுவலி நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா காப்பாற்றினா போதும். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்கா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட குழந்தைய படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டர் வேலைக்கு போவாங்க, செம்மையாக வேலை செய்வாங்க, அந்த குடும்பத்தை. ஸோ நான் ஒரு ஃபேமிலியோட ஃபார்ச்சூனை என்னால் மாற்ற முடியுது, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு என்னால் ஒரு டூலாக இருக்க முடியுதுன்னா அதுதான் அந்த சேஞ்ச் தட் ஐ கேன் மேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. அதனால் எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறினதில்லை, ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய கேட்டான். இந்த பக்கம் வர வருது. ஹாய்ண்ணா, வித்து நாட் யூ, சம்ஒன் பிஹைண்ட் யூ. டக்குனு பையன் பேர் ஹாய்மா, நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். எஸ்மா, உன் பேர்? ஆஃபே பண்ணாதீங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மகேஸ்வரி. ஹாய் மகேஸ்வரி. அண்ணா, எப்பவுமே வந்து பீப்புள் கனெக்டடா இருக்கு. லைக் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமா இல்ல நமக்கும் இப்படிதான் அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்குண்ணா. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? ஹவு அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலாக நீங்கள் யோசிங்க, ஆமாம் இல்லை அப்படி எனக்கு இருக்கு. தெரியலையே, எனக்கு தெரியல, நிஜமான இதுக்கு ஆன்சர் தெரியல. நம்ம 2 பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக எங்கள் மீடியாவில் வேலை கிடைச்சது நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரியல, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுறாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா, அது எனக்கு மீனே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா. இல்லைன்னா அண்ணா நீங்கள் என்ன ஜென்சியோட செம கணக்கில் இருக்கீங்க, நான் என் பையனோட விளையாடுறேன் லெப்ரான் அப்படின்னு தலையிலேயே வந்து தட்டுவான். ஸோ நான் வெளில போய் சொன்னால் வந்து இவன் வந்து பயங்கர கனெக்டட். மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவோம், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோட லைஃப்க்கு வந்து நீங்கள் மாதம் 50,000 கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் என்னை விட்டிங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் பைசா ரோட்டில் சாப்பிட்லாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அதனால தான் மேபி எனக்கு கனெக்ட் நினைக்கிறேன். அண்ணா, இப்போ என்னோட என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்க டைலாக்ஸை நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்லணும் அப்படின்ட்டு 10 லட்சம் ரூபாய்லாம் ஒரு பணம், அந்த டைலாகை நான் ரியல் லைஃப்ல சொல்லணுன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீ சொல்லணும்னு சொல்லி இவரே ரெக்வஸ்ட் பண்றாரு. இந்த நானுங்களுடைய வருமா? ஆமா, அந்த டயலாக் வந்து நீங்க சொல்லுங்க. நீ இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைட்ல நீ பேச அவன் எத்தனை இருக்கான். என்ன இந்த ஷோல இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்சம் ரூபாய் ஒரு பணம் அதுவா? சரி சொல்றேன், இப்போ சொல்லிட்டேன். வீடியோ எடுக்கும்போது கூச்சமா இருக்குமா, சரியா இருக்காது. கொஞ்சம் சொல்றேன். இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். யாரு நீ? கிடையாது, உனக்கு முந்திச்சு சான்ஸ். கேளுமா, ஃபர்ஸ்ட் ரோல். உங்களுக்குலாம் ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்துல குடிக்கிறதுக்கு? எத்தனை கொடுக்க சொல்லலாமா? இருக்கு, கொடுத்துருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை, என்ன அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. அவங்க தண்ணி கொடுத்துருங்க.
ஒரு வீடியோ போட்டு போறாங்க. நேற்று யாரு ஜெயராஜ் கான்செப்ட் போயிட்டு எல்லாம் அழுக்கு ஷோ போட்டாங்க. இவங்க போட்டு போறாங்க. சொல்லுமா, உன் பேரு? சித்ரா. சித்ரா. ஹாய்ண்ணா. ஹாய்மா. எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்கும் மைக்கு பக்கத்தில் வச்சு சொல்றாங்க. எனக்கு உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாமல் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வீக். அந்த மாதிரி நீங்கள் யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன் அந்த மாதிரி தான் தோணும். ஹவு டு யூ டிசைட் திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட் டு டூ? பிகாஸ் when you look at other podcast, இப்போ ராஜ் சமான்னா ஒரு கெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 hour போடுவாங்க. பீர் சிஸ்டர் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 people வந்துட்டு தே டாக் அபவுட் சம்திங் ஃபார் ஹார்ஸ். அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாகவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுங்க? எனக்கு அதுவும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுறது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசினா அப்படியா ஈயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டன்ஷியஸாக ஃபீல் ஆகும். ரெண்டாவது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன். 15 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் ஸோ மச் டு சே அண்ட் ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஸ்பேஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. when I talk, I don't talk to a group. I talk to one person. அந்த நான் தனியாக அப்படி பேசுகிறது தான் ஏய் என்னடா வீடியோ எடுத்து பேசினே இருக்கணும் ஒன்று தான்டா இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலாம்னா பேசுறதுனால அப்போ தான் யூடியூப்பில் போவேன். யூடியூப்பில் போகாது. ஐயோ டக்குன்னு இந்த மசில் மெமரியில் வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாற்றலை. எனக்கு வந்து ஸ்டேஜில் போனாலும் கேம் விளையாட சொன்னால் ஒரு 3 கேம் வச்சுருக்கேன். 20 வருஷமாக அதே கேம் தான் விளையாடுவேன். ப்ளம்பன் க்ரீம் பன் வித் ப்ளம் அப்படி ஒரு கேம் இருக்குது. இப்போ என் குழந்தைங்களை காரி துப்புறாங்க, அதனால ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறத விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டார், பட் புது சீசன், இந்த சீசனில் நம்ம என்ன எதுவும் பண்ணலங்க, அதே அதே சாதான் மியூசிக் வந்து சாயத்துக்கு கிட்ட கேட்டு தனியாக வாங்கிட்டேன். அந்த அத்துக்கல் ஒரு பாட்டிலேருந்து எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், பச்சை சட்டை மியூசிக் பை சாய் அப்படின்ட்டு. சும்மா என் படத்தில் இருக்கிற மியூசிக்கை பின் மியூசிக்கில் பேசி ரைட்ஸ் வாங்கி ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி புதுசாக எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும்போது அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மியூசிக் எடுத்துப்பேங்க தவிர நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளோதான் இருக்கும். அதுவே போதும். இல்லைம்மா வேறு யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா? ஏர்செல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் வாங்கிக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவர் ஒரு பாட்காஸ்ட்ல. அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அவர் யாரு? ஆனந்த் சார் கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு சொல்லு. ஏன் இஷ்டம் தானா? வேணாம் எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட் ரொம்ப பிடிச்சது. உங்களோட சைல்ட்ஹுட்னு ஸ்டாண்டர்ட் சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு அவங்க அந்த சம் பார்ட்ஸ் அப்படியா நீங்க வந்து ட்ரிப்னோடனே திருத்தணி சொன்னு நான் எங்க வீட்லயும் திருத்தணி தான் ட்ரிப் போவேன். நீ பேசினே மிருதம் கொடுத்தா வாட்ச் போல இருக்கு. ஜப்பட்டு சொல்லுவா. அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவா அதே சைல்ட்ஹுட் பாரு. நான் அடுத்த எபிசோடுக்குலாம் கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் யூ ஹேவ் சேஞ்ச்ட் as a person obviously. நீங்க பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும்போது தான் ஓகே I'm not alienated, I'm one among you. If I was like this in my childhood, there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப நீட்டு மொழிக்கே சொல்லிட்டேன். நன்றி. திரும்ப இந்த Spotify இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆள் யாராவது கூப்பிடலாம். அஜீஸ் பிரசன்ட் சார், பிரசன்ட் சார் ப்ளீஸ் கம் சார். அஜீஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க. பேசுறதுக்குரிய ஆசிரியர் மைக் எப்படி நீ கொடுக்குற மைக் வேலை செய்யவே இல்லை. இன்னைக்கு சாப்பிடு நீ ஃபர்ஸ்ட் நல்லா வேலை செய்ய. ஹாய் அஜீஸ். சொல்வா அஜீஸ். வேலை செய்யலையா? பக்கத்தில் க்ளோஸாக நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது அவங்க வேணும். ஆக்சுவலாக வந்து எதனால என்னை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியல. சூப்பர். எதுவும் இல்லை கம்பல்சரி இல்லை கிளம்பி. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப
பிடிக்கும் பாட்காஸ்ட்டை. ஆக்சுவலி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் கேட்டது. எப்படி சொல்லணும்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து எடுத்திருக்கேன். எப்படி சொல்கிறேன், ஒரு ஓகே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நான் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடன் கொடுக்கறத பற்றி நான் பேசியிருந்தீங்க. ஒரு 500 அப்படி ஒன்றாலும் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் கொடு, இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் நீ நிறைய கடன் கொடுப்பியா? கொஞ்சம் கூட எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு. நீங்க கேட்டோட கொடுக்குறாங்க. என்னடா டிசி படத்துல வர லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கான். அந்த படத்துல யார் என்ன எழுத்து கேட்டாலும் அவன் பண்ணுவான். சூப்பர் ராணி. அப்புறம் நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தாலுமே அதில் வந்து எப்படி வந்தது, நம்மளே செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணிக்கிறது, அதெல்லாம் நான் அப்படியே கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தான். ஸோ நீங்கள் வந்து பேசுவான். என்னடா அவன் பாட்டு பாடி பிராக்டிஸ் வச்சு சூப்பர் சிங்கரா அவன் பேசுவான். நீ சொல்றத பார்த்தா எழுதி கொடுத்து பேச வந்த மாதிரியே பேசுறியாடா? ப்ரிப்பேர் பண்ணுவானா? பரவாயில்ல, அதான் சேம். அது ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ வந்து அதே மாதிரி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அதுதான் என்ன லைக் உங்க கூட மீட் பண்ண வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கியா? வாவ், ராக்கிங் ப்ரோ. சூப்பர். God bless you Aziz. போதும், இதுக்கப்புறம் I don't want to put you on the spot. Thank you Aziz. போட இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுங்க. இனிதா, இந்த லிஸ்ட்டை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, வேற யாராவது யார் அப்படின்னு சொல்லி என்ன யாரு? அவனுக்கு ஒன்றும் கிடையாது. நான் மைக் இருக்கேன். சரிப்பா, மைக் இருக்கா? அவங்ககிட்ட வாங்கிடுங்க. உன் பேரு? சக்தி. நான் என் பேர் சக்தி. ஸோ நீங்கள் வந்து கதை எழுதும் போது ஆர் பாட்காஸ்ட் எழுதும் போது சம்டைம்ஸ் கான்ட்ரவர்ஷியலாக பேக்லாஷ் ஆகியும் ஹிட் ஆகும் நினச்சி நீங்கள் அதை வச்சுருக்கீங்களா, ஆர் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி சேஃபாக ப்ளே பண்ணுறது இல்லை. ரைட் நவ் ஐ மீன் ஸ்டேஜ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஜஸ்ட் ஃபார் இதுக்கு ஏதாவது ஐபால் கிடைக்கும், இதை பார்த்துட்டு ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும், அது மாதிரி எனக்கு பண்ணுறதுல உடன்பாடு. முன்னாடிலாம் அப்படி தோணும், வெயிட் வைக்கலாம், எவனாலும் ஒருத்தன் ஏதாவது திட்டுவான், ஏதாவது பிரச்சனை ஆகும்னு. இப்போல்லாம் அது பண்ணுறது இல்லை. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு. ஒன் மோர்னா இப்போ ஓகே, பட் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் முன்னாடினா ஏதாவது ஒன்று ஜாலியாக ஃப்ரீ ஃப்ளோவாக பேசி செம்மையாக அடி வாங்கியிருக்கீங்களா? பர்சனல் லைஃப்பில் அடி வாங்கியிருக்கீங்களான்னா அந்த மாதிரியா? ஒரு பிளாக் காஃபி கொடுங்க, அவன் மேலே ஊற்றணும். கொடுங்க, சும்மா கேட்கல. என்ன பண்ண மாதிரி ஏதாவது அடி வாங்கியிருக்கேன். நான் 2 வாட்டி அடி வாங்கியிருப்பேன் என் லைஃப்பில். ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்து என்னை ஸ்கூலில் கலாய்ச்சான். ஸோ அந்த பையன் என் கிளாஸ் திருவான்மையூரில் இருந்தது என் வீடு. ஸோ எனக்கு செம்ம வெறியாயிடுச்சு. திருவான்மையூரில் நான் யாத்திரமா செம்ம வெயிட். ஏன்னா நான் 4வது படிக்கும் போதுலேருந்து திருவான்மையூரில் தான் இருந்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்டு பேர் சொன்னால் தப்பாக நினைச்சிருக்கேன், முகுந்த் அந்த பையன் பேர். ஸோ அந்த பையன் வந்து என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு பெரிய பையன். அவன் அப்போ காலேஜ்லாம் முடிச்சிட்டான். முடிச்சது வேலை பண்ணியிருந்தான். நான் வந்து சொன்னேன், முகுந்து என்னை ஸ்கூலில் ஒருத்தன் கலாய்ச்சிட்டான் முகுந்து அப்படி சொன்னேன். உடனே முகுந்த் சொன்னா, ஏய் ஒன்னே யாரா கலாய்ச்சா, வாடா குட்டி பாலாச்சு அப்படின்னு. அப்போ பெரிய என் பேர் குட்டி பாலாச்சு. ஸோ கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போனான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனோட பேரை மாற்றிடுறான். அவன் எனக்கு இப்போவும் கூப்பிட்டா அடிச்சுட்டானா, அவன் பேர் என்ன ராகுல்னு வச்சுக்கோ. ராகுலே வாடா வெளில அப்படின்றேன். ராகுல் வெளில வரான். இப்போ பேசுறா முகுந்து கிட்ட. முகுந்து யார் தெரியும்ல அப்படின்ற. முகுந்து ராகுல் ஏதோ பேசின்னு இருக்கான். என்னடா யாருன்னு தெரியுமா அப்படிலாம் பேசினு இருக்கும்போது இது வந்து ஒரு 8:30-9 மணி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் லுங்கி கட்டுன்னு ஒருத்தர் வந்தார். சட்டெல்லாம் போடல, லுங்கி கட்டு வந்தார். தம் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ தம் அடிச்சிருந்தாரு தெரியல. லுங்கி கட்டு சட்டெல்லாம் போடாமல் வந்தார். அவர் வீடு அங்கே தான் இருக்குன்ற மாதிரி வந்தார். வந்துட்டு ஏதோ பார்த்துனே இருந்தார். இந்த முகுந்த் அந்த பையன்கிட்ட பேசினேங்கிறான் ராகுல் கிட்ட. ராகுலே ராகுல் அப்படின்ற போது முகுந்துக்கு ஒரு என் பையனை என் வீட்டு வாசல்ல வந்து அடிக்கிறியா பார்த்தா முகுந்த 2 அடி தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 அடி கும்முன்னு கும்புறாரு. அவர் அப்பா அடிக்கிறான்னு சொல்லிட்டு பையனை சேர்ந்து அடிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரும்ப தலையை குஞ்சிட்டு போனோம் அப்படின்னாரு முகுந்த பார்த்து. அப்பதான் தெரிஞ்சு முகுந்த் ரவுடிலாம் கிடையாது போல இருக்கு அப்படி. ஏன்னா முகுந்த் என்ன நிறைய வாட்டி அடிச்சு பெரிய ரவுடி பிம்பத்தில் இல்லை. ஸோ இது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி காலேஜில் நானும் ஒரு சீனியரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணேன். சூப்பர். You know the rest. Yeah, it's very bad. Not like that and all. College, what? Right. That's all. அந்த பொண்ணு அடிச்சாங்களா? என்ன அடிச்சாங்கடா? என்னடா நீ ஈஸி கேண்டிடேட்டா? என்ன அடிச்சாங்கடா தம்பி? ஒரே அறை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அடிக்கிறத அந்த அடி வாங்கிறத வச்சு தான் அந்த பொண்ணு திருப்பி அவங்க என்ன லவ் பண்ணாங்க. ஸோ நான் தான் வின். Senior lost and I won. Yeah. So 2 times I got hit and I hit many times. That also I have done.
யா வேற யாராவது கேட்பாங்க அந்த கொஸ்டின் வேற யாராவது கேட்பாங்க. நான் அது அப்போ சொல்கிறேன். சூப்பரா நீ தானே கரெக்டாக டைம் ஃப்ரேம் கருதி கரெக்டாக கேள்வி கேட்குறான். ஆமாம் ஹாய்மா பிளாக் ட்ரெஸ் நீங்கள் தான். ஓ 2 பிளாக் ட்ரெஸ் ஆள் மாறாட்ட போட்டி நீங்களும் தான். இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு சார் ஃபஸ்ட்டு இவங்களை கூப்பிட்டேன்னா ஹாய்மா நீ தான் ஒன்று தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு. அவங்க வாய்ஸ் மைக் கொடுங்க. கணீர்னு இருக்கும் போல இருக்கு ஹாய் அப்படின்றாங்க. இருங்க மைக் வரும். Don't you want anything to drink? Have to be nice to our guests. Spotify, you are the host actually. Hi ma. Hi na, என் பேர் ஷாரன். Sharon, good morning. Good evening. Good evening. Yeah, Sharon, hi. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னும் ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிற பச்சை சட்டை எபிசோட் எது ஏன்? இன்னும் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரீச் ஆகணும். அப்பலாம் எனக்கு எதுவுமே இல்லை. Underrated. I don't think anything is underrated. I don't think anything is overrated. I feel the moment I upload a show, the moment I release a film, my job is done. I don't see how much it performs. If it performs really well, I'm happy. But நான் போயிட்டு பார்த்துனே இருக்க மாட்டேன். எவ்வளோ பேர் கேட்டாங்க. இது இப்போ இல்லை, நான் கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பண்ணி அது வைரல் ஆகும் அந்த டைமில். அப்போவே நான் எவ்வளோ பேர் கேட்டாங்களா அது ஃபேமஸ் ஆச்சுன்னா அது திருப்பி எனக்கு வரும், யாராவது எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு அந்த நம்பர்ஸில் இன்னும் ரீச் ஆகிருக்கணும். எனக்கு இது ரெக்ரெட்டே இல்லைம்மா, சார் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ல, அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே இருந்தது இல்லை. படம் இப்போ கருப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த மொமெண்ட் இட் இஸ் அவுட் இன் தியேட்டர்ஸ், மை ஜாப் இஸ் டன். நான் அதுக்கப்புறம் ப்ரொமோட்லாம் பண்ணுவேன். ஆனால் அது எவ்வளோ காசு வசூல் வைக்கிறது அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. அது என்னால் யாராலையுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலை ட்ரூவாக பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் என்னால். அதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் வாட் ஐ டூ. ஐ மூவ் ஆன். அந்த எபிசோட் வந்துருச்சுன்னா அடுத்த எபிசோட். அண்ட் நம்ம ஒரு இடத்துல தங்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த ரோஜர் ஃபெடரர் வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஸ்பீச் கொடுத்துருப்பார்ல, அதை பார்த்துருக்கீங்களா தெரியல. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க 10 பாயிண்ட்ஸ் சொல்லி. ஸோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அது ஜெயிக்கிறப்போ தோக்குறோம். அடுத்த பாயிண்ட் நீங்கள் சீக்கிரமாக மூவ் ஆகும்போது தான் யூ வில் மூவ் ஃபாஸ்டர், யூ வில் வின் கேம்ஸ், யூ வில் வின் மேட்சஸ், யூ வில் வின் சாம்பியன்ஷிப். ஸோ ஐ மூவ் ஆன் இமீடியட்லி. ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமே அது ஓவர் ரேட்டடாக அண்டர் ரேட்டடாக தெரியாது. If somebody takes something out of it, I think I win. அந்த எபிசோடோட பர்பஸே யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகலாம். நான் பேசுகிறது ஏதோ ஒருத்தருக்கு லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ரிலேட் ஆகலாம். அவங்க பண்ண போகிற தப்பை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை தப்பு பண்ணாமல் பரவாயில்ல தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுக்கலாம். ஸோ இட் கேன் டூ சம்திங் டு சம் லைஃப். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ் ஒன், டெஃபினெட்லி நாட் வித் ரெஸ்பெக்ட் டு பச்சை சட்டை. ஓகே நான் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஷாரன். வாடா. ஏற்கனவே கேட்டியா? இல்லை சூப்பர்ப்பா. உருவத்துக்கு என்ன ஆயில் போடுறேன்னு சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போகுது, உனக்கு வருது. உன் பேரு அதிசயராஜ். அதிசயராஜ் திருநெல்வேலியிலேருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தியா? இல்லை சென்னையில் ஒர்க்கு. அது அப்படி சொல்லக்கூடாதுப்பா, இவ்வளோ பேர் எடுக்கிறாங்கல்ல. ஆமாம், நான் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தேன். வாட் இஸ் திஸ் ப்ரோ, யூ ஆர் டெல்லிங் ஆல் ட்ரூத் அண்ட் ஆல். சொல்லு அதிசயராஜ். 24லேருந்து உங்கள் சேனல் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் 24ல் ஒன் டே வந்து நான் ரேண்டமாக உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது பேசிட்டு இருந்தீங்கல்ல, நம்ம ஒரு மரம் வச்சுருந்தோம், அடிக்கடி போய் பார்ப்பேன்ட்டு. ஸோ அந்த இது பார்க்கும்போது என்னோட ரிலேட் ஆச்சு. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது தான் இதுக்கப்புறம் இதையும் பார்ப்போம், எல்லா எபிசோடையும் பார்ப்போம் தான் 4ஆம் வகுப்புலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து சரி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி 2 days பிஃபோர் இது ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. டக்குனு ஓப்பன் ஆகி பாட்டு கேட்க போகும்போது வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா உங்கள் இது மீட்டப் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்ட்டு சடனாக இங்கே வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன இது நல்லா இருக்கே, இதான் அல்வா இதை வாங்கிட்டியா? இல்லைண்ணா, நல்ல நாளா கடையில் இல்லை. சரி, ஏதாவது கேள்வியா? 4 கேள்வி வச்சுருக்கேண்ணா. 4 கேள்வி? அப்போ நீ ரிஜெக்டட். 1 கேள்வி அலோட். உனக்கு எது கேட்கணும்னு சொல்லு. பஞ்சு மிட்டாய் எப்போ காட்டுவீங்க? ரிஜெக்டட். அடுத்த கேள்வி. அந்த மரத்தை எப்போ போய் பார்த்தீங்க லாஸ்டா? ஒரு 15 நாள் முன்னாடி பார்த்தீங்களா? அப்போ அது எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்குப்பா. ஒரு நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, இப்போ பழைய வீட்டு பக்கத்தில் புது வீடு வரக்கூடாதாப்பா? இப்போ இருக்கிறது தியாகராஜ தேட்டர் பின்னாடி, அப்போ இருந்தது ஆர்டிஓ ஆஃபீஸ் பின்னாடி. ஒரு 10 நிமிஷம் போனால் வந்துடும். ஸோ இப்போ ஆமாம் பார்த்துட்டேன் 2 வாரம் முன்னாடி. 3வது கேள்வி. பிறகு சவுக்கு சங்கர் பற்றிலாம் பேசுகிறீங்க, மேபி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவர் சொல்ல இன்டர்வியூக்கா? அடுத்த படம் ப்ரொமோஷன் வேணா வரேன். இல்லை எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்கேஜி ரீக்ரியேஷன். எல்கேஜி ரீக்ரியேஷன் வாட்? யூ ஆர் asking me to be in politics? Yes. Do you think there are enough and more people already in politics? You want me also to join? No! என் ஃப்ரெண்டு பேரும் பாலாஜி தான். அவனுக்கு கூட தான் இருக்கு. அவன் தானே நிற்கிற எலெக்ஷன்ல.
இல்ல அவனுக்கே தெரியாது, சஸ்பென்ஸா தான் எனக்கு வந்து அவனுக்கே சர்ப்ரைஸ் இது. அவனை கூட்டு வந்து ஒரு சண்டே உட்கார வச்சு என்கிட்ட இந்த கேள்வி வேற நீ கேட்குற. இல்ல நாங்க சண்டே சும்மா தூங்கிட்டு தான் இருக்கிறோம். என்னைக்கு கூட பேசிருக்க நாலாவது கேள்வி என்ன? அதனால அவனை கூட்டு வந்திருந்தேன். ஸோ பார்த்து ரொம்ப ஹாப்பி. நான் தேங்க்ஸ் பார்ட்டிசிபேட்டிங். ஓ வா, அங்க ஒரு ஐஸ். ஓகே அதிசயா, தேங்க்யூ ஸோ மச். உங்க டீமை மீட் பண்ண தானே ரொம்ப ஆசை. பஞ்சு மிட்டாயை நான் காமிக்கவே மாட்டேன். கடைசியா எப்போது ஒரு ஆளு எனக்கு தோணும் போது எத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வீட்டில் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ படி, தேங்க்யூ ஸோ மச் அதிசயா ராஜ். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. அங்கே ரெக்கமெண்டேஷன் ஒருத்தர் கேட்குறாரு. நீ கேளுப்பா தம்பி, மைக் வேணாம்னு நினைக்கிறேன் நீ கேட்கறது. நீங்கள் வந்துருக்கிற டிஜிட்டல் மீடியா இந்த ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் ப்ரெஸ் வெப்சைட் இருக்காது, நம்ம மக்கள் கூட பேசுறது வேண்டியதான். ஸோ ஏதாவது கொஸ்டின் கேட்குறது வெயிட் பண்ணாதீங்க, அது இந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. யா வணக்கம். வணக்கம். சக்தி. உங்கள் பெயர்? சக்தி. சக்தி. எத்தனை சக்தி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி என் 7 அமுக்குங்க. ஓகே. 3வது சக்தியில வருங்க. ஒரு சக்தி இங்க, ஒரு சக்தி. இல்ல கன்ஃபியூஸ் ஆகாம ஃபுல் நேம் சொல்றேன். என் பேர் சத்யேந்திரன். 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 சக்தி. சத்யேந்திரன். சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு படத்துக்கு ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ அதுக்காக தான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. ஸோ இங்கே ஈவன் பச்சை சட்டைன்னு சொன்னனால இந்த சட்டை போட்டு கேட்டீங்களா? வரேன். இல்லை சாக்ஸ் பச்சை கலரில் போட்டு வந்திருக்கேன். நீ தானே அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண? ஏதோ பயங்கரமா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இவரு இவ்வளவு பேர் இருக்காங்க. சரி, அடுத்தது என்ன? பாருங்க, அடுத்து ஏதோ படம் எடுக்க போற, அதுக்கு என்ன பண்ண? என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. பேசிக்காக நான் ஒரு பிகினர் கான்டென்ட் கிரியேட்டர். தெரிஞ்சுது, நினைச்சேன் என் கையை காலை தூக்கி காட்டும் போது இவனை ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணீங்களே. இந்த என்னடா உங்களுக்கு வேணும்? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்களும் என்ன மாதிரியே அதே சேம் கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நானும் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட் தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, நான் உன்னை பார்த்து பண்ணிட்டேன்னு அதை oh, the audacity is what is this bro? I've been doing it from 200 years. Last 200 years I'm doing this. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதா இவங்க கிட்ட எதுனா ரெக்கமெண்டேஷன்ல மைக் வாங்கி கொடுத்தீங்க? ஓகே, உங்க பேஜ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யேந்திரன் அவன் பேரு. என்னோட நேம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேரு சக்தி தாஷா. எப்படி பாத்தியா? அவன் பாத்தியா என்ன பண்ணா பாத்தீங்களா? ரத்தம், நாடி, நரம்பு அனைத்திலும் பாலாவஸ் வெறி ஊறிய சத்யேந்திரனை பாருங்கள். உனக்கு வேணுங்கிறது கட்டிச்சுடா. இப்ப என்ன அடுத்தது வேற ஏதாவது சட்டங்கள் வேணும், அதுக்காக நான் கேள்வி. என்னதுடா? ஒரு மோட்டிவேஷன் வேணும், அதுக்காக. லைக் நான் ஒரு யங்ஸ்டரா என்னோட வேலைகளையும் பார்க்குறேன், என்னோட கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ அவுட்டாக போகும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. லைக் ஸ்டாப் பண்ணுற, முடிச்சிடலாம், வேண்டாம் அப்படின்லாம் வந்து மைண்டுக்குள்ள தோணுது. இந்த நேரத்தில் கனவுகளை நோக்கி போயிட்டுருக்கேன். 2 கையிலையுமே துடுப்பு இருக்கு. ஓகேவா? உங்களுடைய 4 வார்த்தைகள் அஸ் யங்ஸ்டரா எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி, உங்களோட 4 வார்த்தைகள் துடுப்பாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஆஹா, தம்பி சத்யேந்திரன் மைக் கொடுத்துருப்பா. நான் பதில் தான் நான் தானே சொல்ல போறேன். மைக் கொடுத்துரு, நீ கொடுத்துரு. நான் பதில் 4 வார்த்தை சொல்றேன்டா. சொல்லி நான் கண்டிப்பா சொல்றேன். சரி, நீங்க பேசினே இருக்கீங்க நாங்க பேசும்போது. அது சத்யேந்திரன் சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? சத்யேந்திரன், தேங்க்யூப்பா. உன்னோட பேஜ் என்னன்னு தெரியல, நீ என்ன கண்டு ஒன்ன மாதிரி நானும் கண்டென்ட் பண்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம காப்பி அடிச்சேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அவர் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஏன்னா இந்த படமே நான் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ரீசன்ட் மெமரியில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. நான் உள்ள ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் அ பிக் ஆஃபர் ஃபார் மீ. சூர்யா சாரோட படம். ஸோ ஐ தாட் இட் வில் பி கிரேட். பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு ஃபண்ட் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பயங்கரமாக போகும், அந்த எதிர்பார்ப்பில் தான் போனேன். பட் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காம இதில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. நிறைய டைம் நான் இதை ஈஸியாக குவிட் பண்ணியிருக்கலாம், குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. பட் ஆனால் எங்கேயோ ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு இட். அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த ஃபேரி டெய்ல் மாதிரி ஒரு எண்டிங். ஸோ நம்ம விடுறதுக்கு எப்போவுமே நிறைய ரீசன்ஸ் வரும். அதெல்லாம் நான் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் கால் லீக். நம்மளுக்கு நிறைய விடுறதுக்கான காரணம் வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம். இப்போ ஜிம்முக்கு போகலான்னு நினைப்போம், 3 நாள் 4 நாள் விட்டுருவோம். குடிய விடலான்னு நினைப்போம், ஒரே வாட்டி ஒரு பீர் குடிச்சிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் லீக். இந்த மாதிரி நம்ம மைண்டில் உறுதி இல்லாத விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸும் லீக் ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கெட்டை வச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லே ஆக முடியாத மாதிரி தான் நம்ம மைண்டில் நிறைய லீக் இருக்குது. என் மைண்டில் நிறைய லீக் இருக்குது. த மொமெண்ட் ஐ அரெஸ்டட் த லீக்,
ஐ ஒன் அண்ட் ஐ கீப் வின்னிங் பிகாஸ் என்னோட மைண்டில் அந்த லீக் இல்லை. நான் வின்னு சொல்கிறது, படம் ஓடுறது, பாட்காஸ்ட் வருது, அதெல்லாம் சொல்லலை. ஐ எம் ஹாப்பி, ஐ ஃபீல் அக்கம்ப்ளிஷ், ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏன் அப்படின்னா என்கிட்ட லீக் இல்லை. என்னால் குடிக்காமல் இருக்க முடியும், என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியும், என்னால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 117 நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் போது நான் வந்திருக்கேன். என்னால் இருக்க முடியாதுன்னு இதெல்லாம் எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க எப்படி நீங்களாம் சார் இவ்வளோ டென்ஷனாக ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எப்படி என்னால் முடியும், என்னால் முடிஞ்சது. ஸோ சம்வேர் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் லீக். நம்ம உடம்புல, மைண்டில் நம்மளுக்கு இது கிவ் அப் பண்ணிடுவோம், ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவோம். இது ரிசல்ட் ஓரியன்டாக சொல்ல, நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் கண்டென்ட் யூடியூப் பேஜுக்கு அவ்வளோ வரணும், ஸ்பாட்டிஃபைல இவ்வளோ வரணும், ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் வரணும், அதில் சொல்ல. நம்ம பண்ணுற டெய்லி வேலையிலேயே நம்மளுக்கு லீக் இருக்குது. சம்வேர் அரஸ்ட் தட் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபாலோ. ஓகே சத்யேந்திரன், ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்ககிட்ட மைக் வேணாம்பா. இந்த பக்கம் கண்டென்ட் கிரியேட்டர் தான் முன்னாடியே சொல்லியிருக்கிறா. சார் நீங்கள் தான். ஹாய் 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 ப்ரோ, என் பேர் விக்னேஷ். விக்னேஷ் ப்ரோ. ஸோ நான் உங்களை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன். எல்லா வீடியோஸ்? எல்லா வீடியோஸ். ஓ. ஸோ சொல்கிற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் லைக் ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட், அது வந்து அவங்க சும்மா கண்டுக்காமல் விட்டுறது, நம்ம மைண்டில் இருந்து ஒரு வடிகால் அமைச்சு நம்ம தேவையில்லாத தாட்டில் அதெல்லாம் போகிறது, இது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய ஃபேன். குறிப்பாக என் பையன் வந்து உங்களோட கருப்பு படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன். எனக்கு இப்போ ரெண்டு ரெக்வஸ்ட்டு. ஒன்று, நீங்கள் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல? நான் பாடணுமா இப்போ? அதானே வாய்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது ரிக்வஸ்ட் என் ஒய்ஃபுக்காக. நாங்கள் எப்போவுமே காரில் உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் முடியும் போது ஒன்று பண்ணுவீங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து அப்பா முடிஞ்சிச்சுங்க. ஒரு மியூசிக் போடுவீங்கல்ல, அந்த மியூசிக் வந்து எங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேன். மியூசிக் போடுவாங்க, சாயப்பன் கூட போடுவாங்க. ஓகே, இப்போ உங்க மாமனாருக்காக ஏதாவது? அவ்வளோதான். குழந்தைக்காக போதும் ப்ரோ, கருப்பு படமே போதும். ஃபுல்லாக தான் பாடுறான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தண்ணி வேணுமா உங்களுக்கு? மைக் வேணுமா தம்பி? நல்ல இந்த பையனுக்கு இன்னைக்கு நைட்டு வந்து பஃபேல வாங்கி கொடுக்குறேன். ஹலோ ஆயிப்பா. இந்த பச்சை சட்டை பற்றி எந்த கேள்வி என்ன எனக்கு போதே இல்லை. நீ எப்படி பேசினா போதும்பா. அங்க பாரு, அவன் 4 கேள்வி கேட்க ரெடியா இருக்கான், நீ ஒரு கேள்விக்கே வந்து முக்கிற. மைக்கு பிடிங்கிப்பா அவங்ககிட்ட இருந்து. ஸோ 20 வருஷம் முன்னாடி ஒன்று ட்ரீட் பண்ணவன் இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறான், நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற? அவன் கேள்வி கேட்கும்போது அவங்ககிட்ட மைக்கை வாங்கிட்டேன், நான் பதில் சொல்லும்போது அவங்ககிட்ட மைக்கை கொடுக்குறேன். எந்த இது மோனி உட்காரு, நான் சொல்ல. உன் பேர் என்னப்பா? அரவிந்த். நான் இருக்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, பீப்புள் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி த சேம் ஓல்ட் வெர்ஷன். என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஞானமணி அப்படின்றவர், அவர் தான் என்னோட குருஜி, என்னோட ட்ரெயினர். ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக அவர் வந்து சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடிருக்கார். இந்த கிரிக்கெட்டர் ஒழுங்காக பெருசாக அவரால் போக முடியல. அதுலேருந்து அவர் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்து அதுக்கப்புறம் வந்து மென்டல் கண்டிஷனிங் நிறைய விஷயம் பண்ணி என்னோட லைஃப் வந்து கிரவுண்டடாக இருக்குது அப்படின்னா, இப்போ இது பின்னாடி வந்து பேசாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை சட்டை கொஞ்சம் அப்படியே பேசாமல் போயிடுங்க. ஸோ என் லைஃப் கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு is the reason. Like for the last 10-15 years we meet every day for 1 hour 45 minutes. ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லாமல் நான் அவரோட லைஃப்பில் அவரை புஷ் பண்ணுவேன், அவர் என்னை புஷ் பண்ணுவார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பாலவாக்கம் பீச்சில் வந்து ரன்னிங் போகும்போது அவரோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல அவர் கூட கிரிக்கெட் விளையாடின பையன் வந்து சொன்னான்னா, என்னடா பண்ணுகிற இப்போ அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், மென்டல் கண்டிஷனிங் கோச்சாக இருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் சொல்லுவேன், நீயே மென்டலு, நீ கண்டிஷனிங் கோச்சாக இருக்கியா அப்படி சொல்லியிருக்கான். இப்போ அவர் இதை என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், யூ ஷுட் ஸ்டாப் சீயிங் பீப்புள் லைக் தட். யூ ஷுட் ஸ்டாப் அசோசியேட்டிங், ஸ்டாப் ஆன்சரிங், ஸ்டாப் ரியாக்டிங். அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதே நீ மதிக்காத, அது நம்ம உன் லைஃபுக்கு தேவையில்லை. அந்த எனர்ஜி நம்ம யாருக்குமே தேவையில்லை. என் லைஃப்லேயும் அதே மாதிரி இருப்பாங்க. நம்மள அந்த இடத்துல அப்படி இருக்கிற பாலாஜியை தான் அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும்.
அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலோ அவங்கள தாண்டி போகிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்தாலோ இல்லை பழைய மாதிரி அவங்களால என்னை டாமினேட் பண்ண முடியலனாலோ அவங்களுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பாலாஜி பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் லைஃப்லையுமே அப்படி ஆளுங்க இருப்பாங்க. நம்மளை இழுத்து பிடிச்சி அதே இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பேசுவாங்க, மதிப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தோஸ் பீப்புள் டிசர்வ் அ பிளேஸ் இன் அவர் லைஃப். ஸோ எனக்கு தெரியும் இந்த மணி எவ்வளோ தூரம் வந்திருக்காரு அவர் லைஃப்பில். ஒரு கிரிக்கெட்டராக ஃபெயில் ஆகி இன்னைக்கு எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் அவரால் உருவாக்க முடியுது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் தர் மைண்ட் ஸ்ட்ராங். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் சின்ன வயசில் பார்த்த பையனாவே பார்க்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எல்லாருமே, நீங்கள் 20 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்ததை இருப்பேன், நான் இக்னோர் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் நீ என்ன ஏதாவது திட்ட போகிற, அவன் பாலாஜி திரும்ப பிடிச்சோன்னா ஆகிட்டான், படம்லாம் ஓடி அந்த மாதிரி நினச்சிக்கோ, எனக்கு வேண்டாம் அது. ஸோ அதனால் ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் பீப்புள். தேங்க்யூ அரவிந்த், நன்றி. இன்னும் நல்ல கிளாப் போதி ஆன்சர். யாரு கேட்கலான்னு தெரியல. நீமா. ஆமாம் எழுந்துருமா. தெரியாம கேள்வி எல்லாம் கை தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. உங்கள் பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. நான் வந்துட்டு சாரி கவனிக்கல, சாரி பிளாக் காஃபி லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். சரி. இன்னும் சொல்லவே இல்லை. சொல்லலை, டெக்னிக்காக வாங்கலான்னு பார்த்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு யூஆர் பீயிங் லைக் ஒரு ஹார்ட் டைமில் எனக்கு வந்து இருந்திருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு யூ. நீங்கள் பண்ண தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு ஆஸ் யூ சேட் லைக் உங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து வழி காட்டியிருக்கீங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ மேக் த சேம் மிஸ்டேக்ஸ். கோவம் வரும் அண்ட் பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நானும் பேசுவேன். பட் இப்போ வந்து ஐம் டூயிங் குட். லைக் நான் எமோஷனல் ஆகிறேன், பட் ஐம் ஸோ ஹாப்பி இன்சைட். ஸோ ஐம் டூயிங் குட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். அண்ட் இந்த வீக் நீங்கள் வந்து இந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது ஐ வாஸ் டாக்கிங் ஆன் மை இன்ஸ்டாகிராம். சும்மா எல்லாரும் போய் கேளுங்க அப்படிலாம். அண்ட் தென் ஐ வாஸ் ஹேவிங் மை லைக் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் செம்ம எமோஷனல் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டேன் இன்ஸ்டாகிராமில். அண்ட் தென் யூ சென்ட் மீ ஏ வாய்ஸ் நோட். நான் தான். ஸோ அது எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணலை. பட் யூ சென்ட் மீ தட் அண்ட் ஐ தாட் லைக் மேபி ஒரு நாள் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் தென் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் இன் த சேம் வீக் டாக்கிங் டு யூ. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படி நான் யோசிச்சதும் கிடையாது, இப்போ நடக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. யூ ஆர் டூயிங் லைக் அந்த டவுன் டு எர்த்தாக இருக்கீங்க. எப்பயுமே அதே மாதிரி இருக்கணும், எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும். தட் இஸ் வாட் இஸ் கீப்பிங் மீ டு லைக் யூனோ உங்களோட எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணணும், நீங்கள் பேசுறது நான் கேட்கணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் டவுன் டு எர்த். ஸோ இப்போ போடாத நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும். That's why what you want to say. That's why I follow you. That's why I listen to me on Spotify. Yeah, that's why I listen to you. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. ஏன் லாஸ்ட்ல சொல்லுவேன்னு சொன்னீங்க? Because first எனக்கு தெரியல என்னோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு. Because 5 days முன்னாடி தான் இதுமாதிரி ஞாபகம் இல்லை பிரவீனா. ஞாபகம். அதனால தான் பஞ்சா கடைசியில் சொன்னா பிரவீனா நீங்களா அப்படி சொல்லுவாங்க. நேற்று நைட்டு தான் அவன் மெசேஜ் அந்த பையன் மெயில். அவனுக்கு நான் ரிப்ளை இதோ இவங்க கிட்ட சொன்னேன். அவன் பேரே எனக்கு கார்த்தீஸ்வரன் இப்பதான் தெரியும். கார்த்தீஸ்வரன் கீர்த்தீஸ்வரன் வாட் இஸ் கார்த்தீஸ்வரன் ஞாபகம் இல்லை பிரவீனா. பட் அதான் சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஏதாவது நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்கும்போது மெசேஜஸ் போகும்போது ரேண்டமாக ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கி நீங்கள் ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டிருக்கேன், இவன் வந்து இப்படி அடிச்சு போனா அவன் வந்து அப்படி அடிச்சு போனாலாம் போட்டுதானே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதான் இப்போ அந்த கடவுள் உங்களுக்கு நல்லா வச்சுப்பாரு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் நான் இப்படி தான் இருப்பேன் பிரவீனா, மாற மாட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே. So one of the episode நீங்கள் சொல்லியிருப்பீங்க, you have to find a person who is triggering you. உங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு பர்சன் வந்து உங்களை ட்ரிகர் கண்டினியூஸாக பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற ட்ரிகரில் திருப்பியும் நீங்கள் அந்த தப்பு பண்ணணும்னு இருக்கிறத திருப்பியும் பண்ணுறீங்க. ஸோ யூ டோல் லைக் ஃபைண்ட் த ட்ரிகர் பர்சன் யாருன்னு.
ஐ ரிமெம்பர் தட் உங்களுக்கு யார் அந்த ட்ரிகர் பர்சனாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். இஸ் இட் ஸ்டில் த சேம் ஆர் யூ ஹவ் மூவ்ட் ஆன் அதுலேருந்து? எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லைக் அந்த எபிசோட்ல நீங்க சொல்லிருப்பீங்க. ஓ அதுல தெரியுமா? அதுல நீங்க சொல்லிருப்பீங்க லைக் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க அந்த மாதிரி. இல்லப்பா இப்போ நீங்க கேட்கறது வந்து எனக்கு புரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ எங்க அம்மா என்ன ட்ரிகர் பண்றாங்க, அந்த பர்சன் எங்க அம்மான்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடணும், ஷட் பண்ணிடணும். அது நம்மளால முடியாது. சம் ரிலேஷன்ஷிப் கோஎக்ஸிஸ்ட். யூ ஹேவ் டு சேஞ்ச் தி யூ ரெஸ்பாண்ட். யூ கான்ட் லைக் strike off people from life, be it a wife or husband or amma or குழந்தைங்க, they will remain that person. You can choose not to respond the way that you used to. I choose not to respond the same way. Yes, sometimes I still get அவங்க ட்ரிகர் பண்ணி என்கிட்ட எதிர்பார்க்குற ரியாக்ஷனை கொடுப்பேன். பட் இன் ஃபியூ மொமெண்ட்ஸ் நான் வந்து அதில் நம்ம இது மாதிரி அவங்க நினச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோம், நான் அவாய்ட் பண்ணேன். ஸோ நான் என்ன தான் மாற்றிக்க முடியும்? அதே மாதிரி அது மாதிரி பண்ணுறாங்கன்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டு போக முடியாது. அது என்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும், தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சில டைமில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாகவே இருக்காது. நம்ம என்ன வானத்தை போல வீட்டில் வாழ்ந்துக்கிறோம். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்கும். பட் ஐ சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த சேம் வே தட் ஐ யூஸ் டு ரெஸ்பாண்ட் பிஃபோர். சூப்பர் பிரவீனா, இப்போ உங்கள் பேர் ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பியாகவே இருங்க. அண்ணா இங்கே எங்க ஹாய்டா தம்பி. என்னடா ஆசி பெஸ்ட் மாத்திரம் ரெட்டை கதிரே எழுந்து நீ எழுந்து அப்படி ஒரே மாதிரி இருக்கீங்கடா. இது வேறயா? ரமேஷ் சுரேஷ். சரிப்பா, உன் பேரு? உட்காரா. ஹாய்ண்ணா, நான் வந்து விதுஷ். மை நேம் இஸ் விதுஷ். மை நேம் இஸ் வாட்? விதுஷ். ஹாய் விதுஷ். ஐயோ, நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு மைக் எடுத்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே, ஹியர் நான் உங்கள் பாட்காஸ்ட் வந்து நான் டெய்லி பேசிஸில் கேட்டே இருப்பேன். லைக் நீங்கள் டெய்லி போடும் போதெல்லாம் மண்டேஸ்லாம் எனக்கு வந்து டெய்லியே போட மாட்டேன். மண்டேஸ்லாம் எனக்கு எப்படின்னா வந்து டெய்லி மண்டேஸ் கேட்பேன். நீங்கள் சம்டைம்ஸ் டிலே பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் மண்டே. ஓ, என்ன இப்போ குத்தி காட்டுறேன். ஆமாம், நான் டிலே பண்ணுவேன். ஆமாம், டிலே பண்ணுவேன். சாரி, சொல்லுப்பா. ஸோ வந்து எப்போவுமே காலேஜ்லேருந்து வரப்போ அதான் கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் 2024 நீங்கள் அப்புறம் நிறுத்தி கடுப்பு படத்துக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க. அப்போது நான் இந்த கருப்பு படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். உங்கள் படம் ப்ளஸ் சூர்யா படம். அண்டு நான் வந்து ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடிச்சு மிரட்டி கூட்டு போனாங்களா? இல்லை, நான் எனக்கு போயாவனா நான் வந்து யோசிச்சு நான் அப்படியே டிக்கெட் வந்து ரொம்ப தைரியமாக ஃபஸ்ட்டே 2 ஷோ டிக்கெட் புக் பண்ணி கருப்பனே பையன்லாம் வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்தேன். நைட்டு பார்த்தா படம் ரிலீஸ் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் லீவ்லாம் போட்டிருந்தேன் தைரியமாக. அடுத்த நாள் பார்த்தா ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ஆஃபீஸில் உட்காந்து 12 மணிக்கு இங்கே அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ரிதம் படத்தில் வர பாட்டி மாதிரி ரொம்ப நல்லவே இல்லை, கஷ்டம் கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டான். பட் ஆனால் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததுனால நான் போக முடியல. ஈவினிங் ஷோ புக் பண்ணிட்டேன். ஆஃபீஸில் உட்காந்து திரும்ப அதே அடுத்த நாளே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வயிறு ஃபுல்லான மாதிரி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் 6 மணிக்கு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து போய் டேரெக்டாக சத்யம் தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு ஒப்பான ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் உங்களுக்கு எமோஷ்னலாக ஸ்டோரியெல்லாம் போட்டேன். அதான் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரில எனக்கு. ஸோ அதுக்கு வந்து மே மாதம் 15 தான்டா இருக்கு, இன்னும் ஆகஸ்ட் 10-9 இருக்குல்ல பார்த்தா சொல்கிறா. இல்லை அவ்வளோதான். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். சூப்பர் தம்பி. தேங்க்ஸ் ஃபார் கருப்பு, தேங்க்ஸ் ஃபார் பச்சை சட்டை. அண்ட் படம் பண்ணாலும் சரி, ஓகே. அடுத்த சந்தேகத்தினோட என்ன பார்க்க வச்சாங்களா? நீ நீட்டி மொழி சொல்லும் போது சரி பெரிய ஒரு கதை ரெடி பண்றான்னு தேங்க்ஸ் தம்பி. அதான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே. அப்புறம் என்ன அவர் பேர் ரஜினிகாந்தோட படம் பண்ணி மாஸ் பண்ணிருப்பாரு. பாட்காஸ்ட் திரும்ப பண்ணுவாங்க. இருங்க பாய்னு இப்போ பாட்காஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். சூப்பர், தேங்க்யூ. ஜாலியாக போட்டே இருங்க, நானும் கேட்டே இருப்பேன். இப்போ ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் பாட்காஸ்ட் கேட்டு. நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செய்ய? நான் வந்து ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் செலுத்திக்கிறீங்க. அப்புறம் சரி தம்பி, ரொம்ப நன்றி. ஒரு பாயிண்ட்ல சார் ரொம்ப டைட் ஆகிட்டீங்க. நம்ம பேசிட்டே இருந்தோம், உட்காந்துட்டீங்க நீங்கள். அதான் இல்லை நான் நல்ல வேலை உட்காந்து யோசிச்சிருந்தேன். ஃபுல் கேள்விக்கு நின்று டயர்டாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்ஸ். சூப்பர் தம்பி, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ரைட் சைட் இங்கே இப்போ ஆல்ரெடி மைக் கையில் வச்சுருக்கீங்களா?
ஏய் நீ அண்ணா ரைட் சைடுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட மைக் கொடுக்குற. நான் தான் மைக் வச்சிருக்கேன். ஹாய்மா வெயிட் பண்ணு. சாரி ஒன்று வெயிட் பண்ண வச்சதுக்கு 45 காமெண்ட்ஸ். சொல்லுங்கம்மா, உன் பேரு? என் பேர் அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. எஸ் அனுஸ்ரீ. 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 அதான் அனுஸ்ரீ. 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 நானும் அதாம்மா சொல்றேன். மைக்ல நீங்க பாரு, ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கேன்ல. உன் பேர் அனுஹாசன். அப்படி சொன்னாதான் தப்பு. அனுஸ்ரீ அதுதான் சொன்னேன். 4 years முன்னாடி அனுஸ்ரீ. 4 years முன்னாடி நீங்க வீட்டில் விசேஷம் டைம் அப்போ ட்விட்டரில் ஒரு Q&A மாதிரி போட்டிருந்தீங்க. அதில் வந்து நானும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, உங்களை மாதிரி பேசணும்னு ஒரு ஆசை அப்படிலாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, விச் வாஸ் டோட்டலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சரி எல்லோரும் கேட்குறாங்க, நம்ம லக் இருந்தால் நம்ம போடுவோம், லக் இருந்தால் ஒரு பதில் சொல்வார் அப்படின்னு. அண்ட் இப்போவும் ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ இன் மை ஃபோன். உங்களை எப்படியாவது நேரில் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ. அண்ட் எப்போல்லாம் நான் மாதிரி ரொம்ப லோவாக இருக்கணும், ரொம்ப மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்டாக இருக்கணும், அப்போல்லாம் வந்து சாங்ஸ் ஹெல்ப் பண்ணதை விட உங்கள் பாட்காஸ்ட், உங்கள் ஸ்பீச்சஸ் ஹெல்ப் பண்ணது தான் இருக்கும். பிகாஸ் ஒன்னொன்றுமே ஐ கேன் ரிலேட் டு. அண்ட் ஆல்சோ இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ ஹேவ் 2 questions. ஒன் வந்து உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஒரு ஆர்ஜேவாக பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கொமெடியனாக பார்த்தோம், அப்புறம் ஆக்டர், டைரக்டர், ரைட்டர்னு உங்களை பல பரிமாணங்களில் பார்த்தோம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ஜேவாக இருக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னாக இருந்திருக்கும். ஸோ இப்போது ஆர்ஜேலேருந்து கமெடியன் ஆகும்போதும் சரி, கமெடியன்லேருந்து ஆக்டர் டு டைரக்டர், இப்படி ஒரு ரோல் ஷிஃப்ட் ஆகும்போதும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கு, ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு எது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு மோட்டிவேஷனாக, உங்களுக்கு எது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு? அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் நான் இப்போ முன்னாடி சொன்னதுக்கும் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் ஒரு விச் இஸ் ஐ வாண்ட் டு, எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அதான் மைக்குன்னு இல்லை, மைக் இல்லைனாலுமே வந்து வீட்டில் பேசிட்டே தான் ஸோ லைக் பேச ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆனது ஒரு வகையில் அதுதான். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தாமல், ஒருத்தர் மனசை நோகடிக்காமல் பேசுறது, அது சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதான் அது வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் புக்ஸ் படிச்சீங்க, இல்லை என்னென்ன இது மாதிரி யாராவது பேசும்போது கேட்டுனே இருப்பேன், அப்படியே கோவம் அது மாதிரி அப்படியே நிற்பேன், அந்த ஸ்கில் வளர்ந்துடும். ஸோ சி ஃபர்ஸ்ட் திங், நான் 2 கேள்வி புரிஞ்சிச்சு. அனுஸ்ரீ, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வந்து போரிங். அதுதான் என்னோட ஊந்துதல். என்ன அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப நாள் இருக்க பிடிக்காது. ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரேடியோவில் ஷோ பண்ணும்போது 4 hours ஷோ பண்ணுறதுக்கு 8 hours ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்ல 4 hours ஷோ நான் 1/2 hourல ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு அந்த வேலை பழகிடுச்சு, எனக்கு பிடிக்கல, எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணும் போல இருக்கும். நான் நடிக்கும்போது போயிட்டு நடிச்சு வந்துடுவேன், எனக்கு அந்த ரோல் பிடிக்கல, ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்னும் நல்லா நடித்தா தானே கஷ்டம். ஸோ நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ எனக்கு பிடிக்கல, ஸோ ஐ புஷ். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். அந்த இடத்துல என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்கு ஐ வாண்ட் புஷ் மை லிமிட்ஸ். எனக்கு அப்போ நான் எக்ஸைட்டடாக ஃபீல் ஆகும், க்யூரியஸாக இருக்கும், எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு இருக்கும். நல்லா வந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். நல்லா வரல அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணால் வரல. நான் ஒரு டிவி சேனலில் போய் ஷோ பண்ணேன், மொக்கையாக பண்ணேன். ஸோ திருப்பி இன்னொரு டிவி சேனலில் ஒரு ஷோ கூப்பிட்டாங்க. நான் எதுக்கு போனேன்னா, நம்ம மொக்கையாக பண்ணோம், செமையாக கற்றுக்கணும் இந்த ஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 26 எபிசோட் பண்ணேன். ஒரு 14வது 15வது எபிசோடில் நான் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் டிவிக்கே போகல, ஏன்னா எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னோட ஸ்டைலில் இல்லை. பட் ஐ நோ ஹவு டு டூ இட். இப்போ எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னா என்னால் ஒரு சேனலில் போய் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எனக்கு பண்ண தெரியும். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். நம்ம எல்லாருமே வந்து மந்தமாக கிடையாது. என் கூட வேலை செஞ்ச சில பேர், நான் சொன்னல வினிதா, நானும் இந்த 2006 ஆரம்பிக்கும் போது வேலை செஞ்ச சில பேர் அதே வேலையில் அன்ஹாப்பியாக இன்னும் இருக்காங்க. ஹாப்பியாக இருந்தால் தப்பு கிடையாது. ஹாப்பியாக இருந்தால் ஒரே வேலை, நான் தான் சொன்னேன், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறது நல்லா இருக்கும். பட் அன்ஹாப்பியாக புலம்பிட்டு அப்போ இந்த வேலையை பண்ண வேணாமே, வேற எந்த வேலை வேணாலும் பண்ணலாமே. ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது போர் அடிக்கும், பூஜா பண்ணுறது பிடிக்கும். செகண்ட் திங், ஹர்ட் பண்ணாமல் பண்ண ரொம்ப கஷ்டம். அது நானே இப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. இப்போ ப்ராப்ளி இதுலேருந்து இருக்கிற யாராவது நைட் இன்ஸ்டாகிராமில் அனுப்புவாங்க, நீங்கள் அந்த அனுஷ்டிக்கிட்ட அப்படி பேசுங்க, எனக்கு பிடிக்கல. ஸோ எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு
அது சென்சிட்டிவாக கரெக்டாக சென்சிபிளாக இருந்தது அப்படின்னா வெளில சொல்லலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அண்ட் as much as I can, I avoid double meaning thing, body shaming jokes, politically incorrect jokes. நீங்கள் என்ன எடுத்து நான் டைரக்ட் பண்ணேன், நான் எழுதின எல்லா படத்துலையுமே பொலிட்டிக்கலி ரைட்டாக இருக்கணும்னு பார்ப்பேன். சில நேரங்களில் அதை மீறியும் சிலது ஸ்லிப் ஆகும். நான் வந்து சாரி கேட்குறேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காமல் பார்க்குறேன். ஸோ சில நேரத்தில் வந்து நம்மளை மீறி போகும். பட் மற்ற எல்லா நேரத்துலையுமே ஐ திங்க் ஐ எம் அண்டர் கண்ட்ரோல். நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இட் வில் ஆல்வேஸ் பி பொலிட்டிக்கலி ரைட் திங்ஸ். ஒரு ஸ்டேஜில் பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் நான் ரியலைஸ் பண்ணிடுவேன். ஸோ ஐ திங்க் அது எனக்கு ப்ராக்டிஸில் வரும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நானும் இப்படி இல்லை, பட் ஐ டியூன் மை செல்ஃப் டு பி தட் பர்சன். ஏய் அனுஸ்ரீ, போதும் அனுஸ்ரீ, எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ என்ன சொல்லுமா? இப்போ நானுமே வந்து உங்களை மாதிரி பேசணும் அப்படின்னா அதான் பேசுறியே எவ்வளோ உங்களுக்கு என்னென்ன கற்றுக்கணும், என்னென்ன பண்ணணும்? தினமலர் 4 ஸ்பூன், தினத்தந்தி 7 ஸ்பூன், தினகரன் தேவையான காலம் எதுவும் கற்றுக்கலாம். நம்ம நிறைய பேர் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து சில விஷயம் நம்மளால பேசணும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நல்லா பேசுறீங்க, அதனால பேசுனீங்கன்னா ஐயோப்பா இவ பேச அனுஷ்டிடா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. யூ நீட் டு நோ யுவர் ஆடியன்ஸ். நீங்கள் பேசுகிற ஆளுக்கு ஆப்போசிட்டில் ஆளுக்கு நீங்கள் பேசுறது முதல்ல பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்போ இந்த இடத்துல எனர்ஜி இல்லைன்னா நான் அந்த இடத்துல ஷோவை முடிச்சுப்பேன். தொங்குதுன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும். நல்லா பேசுவேன், நீங்கள் பேசினே இருப்பீங்களா வீட்டில் பேசினே இருந்தானே அவ்வளோதான், என் வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம். அப்படி இருக்க முடியாது. ஐ திங்க் யூ நீட் டு ரீட் அ லாட், வாட்ச் அ லாட். நிறைய விஷயம் நமக்கு தெரியணும். இப்போ ஆப்போசிட்டில் இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஏதாவது ஒன்று காமனாக கனெக்ட் ஆச்சுன்னா யூ மேக் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, ஆர் கிரேட் கான்வர்சேஷன் இருக்காங்க. ஸோ நிறைய படிங்க, நிறையா தெரிஞ்சுக்கோங்க. படிக்க முடியல அப்படின்னா பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு விஷுவல் மெமரி இருக்கும், பார்த்ததை ஞாபகம் வச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த படிக்கிறது பிடிக்கும், கேட்கறது பிடிக்கும். அனுஷ்டியோட 1/2 hour பேசியிருக்காங்க. சூப்பர் அனுஷ்டி, தேங்க்யூ. ஒரு கொஸ்டின் கேளுங்கண்ணா, நீங்கள் 5 கொஸ்டின் கேட்குறீங்க. அண்ணா அண்ணா சரி, யாரை செலக்ட் பண்ண சொல்லலாம்? அண்ணா மைக் இருக்கு. எங்க எங்க? எல்லாமே இங்கேயே இருக்கு. அண்ணா இங்கேயும் மைக் இருக்கு. ஹாய்மா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ராக்கி ஒரு பிளாக் காஃபி வண்டி கேட்டேன், இவங்க எத்தனை நேரம் போனாங்க, இன்னும் வரல. நானே கலந்து குடிச்சிருப்பேன். சொல்லுப்பா. Very simple question அண்ணா. At what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில I didn't get your name, sorry. நித்திலா சொல்லுங்க. இப்போ நித்திலா, at what point in your life did you feel like நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம்? Because கூட சுத்தி இருக்கிறவங்க they can be like congratulations மச்சான் நீ வந்து சரியா லைக் அப்படின்னா they can tell, but each personக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே you would have felt that this is my winning moment in life or you would have felt. So உங்க லைஃப்ல which was your winning moment? I think 2011 or 12 நினைக்கிறேன். எனக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணேன், கொஞ்சம் காசு வந்தது. வேற ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து காசு வந்தது. இது மாதிரி 2-3 இடத்துலேருந்து காசு வந்தது. அன்னைக்கு நாளில் வந்து என் லைஃப்பில் கடனே இல்லாமல் மாறிச்சு. நான் எல்லா கடனையும் அடைச்சேன். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் செம்மையாக லைஃப்பில் முன்னாடி வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வர எல்லாமே போனஸ்ன்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு 6 வருஷத்தில் என்னால் எவ்வளோ வாங்க முடியுமோ அதோட ஒரு 10 times 20 times அதிகமாக கடன் வாங்கிட்டேன். அது எல்லாம் நான் வேலை செஞ்சே அடைச்சேன். இந்த கடன்லாம் வந்து நான் வந்து பயங்கரமாக எனக்காக வாங்கினதில்லை. என்னோட சுச்சுவேஷன், என் ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் நிறைய பேரை பார்த்துக்கணும், எல்லாருக்காகவும் வாங்கினது. பட் ஆனால் நான் வேலை செஞ்சு இதை அடைச்சேன். எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய அக்கம்ப்ளிஷ்ட் ஃபீலிங் கிடச்சிது. நான் செம்மையாக வேலை செஞ்சேன், இன்றைக்கி என்கிட்ட கடனே இல்லை. ஸோ அது நடந்து அடுத்த நாளைக்கு காலையில் நான் ஒரு வெஸ்பா வாங்கினேன். நான் மொத்தமாக லோன் எடுக்காமல் கையிலேருந்து காசு கொடுத்து ஒரு வெஸ்பா வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு நிறைய மெயில் வருது, நிறைய பேர் மெயில் அனுப்புவாங்க, ஆனால் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வட்டி கடனாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் கொடுத்துறேன். ஒருத்தர் அன்றைக்கி என்னன்னா அந்த போன வாட்டி நான் அந்த ஈவெண்ட்டில் வந்து வீடு கட்டி கொடுன்னு கேட்குறோம். நான் அதை எடிட் பண்ணி தூக்க சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கோவம் வந்தது. வீடு கட்டணும்னா அப்போ வேலை செய், நீ வேலை செய், செம்மையாக கட்டு. ஏன்னா இப்போ நிறைய இப்போ முன்னாடிலாம் நான் சோஷியல் மீடியாவில் யாராவது எதாவது கேட்டாங்கன்னா ஹெல்ப்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் நிறைய பொய்யெல்லாம் இருந்தது. பட் எனக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையோ நம்மளோட பிரச்சனையோ இன்னொருத்தர் சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு நான் என்னைக்கு நானே சால்வ் பண்ணிக்கிட்டேனோ, என் கடனை என்னைக்கு என்னால் அடைக்க முடிஞ்சதோ அன்றைக்கி ஐ ஃபெல்ட் அக்கம்ப்ளீட். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ திங்க் இது எல்லாமே போனஸ். இப்போ கிடைச்சிருக்கிற இந்த லைஃப், இந்த படங்கள், இல்லை அதுக்கப்புறம் வாங்கின கார் எல்லாமே வந்து போனஸ். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கேட்கும்போது சொன்னேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு என்னால் மாதம் 40,000 ரூபா 50,000 ரூபாவில் வாழ முடியும், நான் செம்ம ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த டைம்லேருந்து மீதி எல்லாமே போனஸ் தான். ஸோ
ஸோ ஐ திங்க் தட் இஸ் த டைம் வேர் ஐ ஃபெல் யூ நோ வாட் ஐ எம் அக்கம்ப்ளிஷ் நான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நித்திலா நன்றி அண்ணா இங்க அந்த பொண்ணு விட்டா போயிடுன்னு நினைக்கிறேன்டா நீதாம்மா பிங்க் கலர் ட்ரெஸ் விட்டா இந்த வாட்டி கொடுக்கல நான் கிளம்பிடுவேன்ற மாதிரி அந்த பொண்ணு கை தூக்கிச்சு அடுத்தது அண்ணா இங்கே யாரா கேட்டா இங்கண்ணா நீ வச்சுக்கோப்பா உங்ககிட்ட தான் வரேன் ஹாய்மா आपका नाम क्या है बेटा தமிழ் ஓ தமிழ் தமிழ். போலோ போலோ பேட்டி என் பேர் அனிஷா அனிஷா நல்ல தமிழ் பேர் சொல்லுங்க அனிஷா ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் நீங்கள் வந்து அவங்க ஒருத்தர் கேட்டப்போ இந்த லட்சத்தில் ஒருத்தனா தான் நான் இருக்கேன் நம்மளால் இந்த வேர்ல்டு வந்து ஓடுதுன்னு நான் நினச்சிட்டு இருந்த காலம் 2015 அந்த மாதிரி சொன்னீங்க இப்போ நான் லட்சத்தில் ஒருத்தனா தான் இருக்கணும் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒருத்தர் பேசுனீங்க ஓகே ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா லைக் யூ ஆர் நாட் அந்த மாதிரி ஒருத்தவங்க இல்லை இப்போ நீங்கள் லைக் இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னீங்கல்ல யூ ஆர் கிவிங் எமோஷனல் சப்போர்ட் அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ பேசி பார்க்க பிரவீனா பாரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க கேட்டுட்டு அந்த கேள்வியை அப்படி அனுப்பிச்சிருக்கீங்க சொல்லுமா ஸோ பிரவீனா வந்து உங்ககிட்ட எமோஷனலாக ஃபீலிங் ஒன்று சொல்கிறாங்க யூ ஆர் கிவிங் அதுக்கு ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்குமே நீங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு அட்வைஸ்ன்னு சொல்ல யூ ஆர் ரிலேட் பண்ணுற மாதிரி எவ்ரிடே யூ ஆர் டெல்லிங் சம்திங் ஸோ யூ மேட் இட் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் நீங்கள் லட்சத்தில் ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தனா நானும் இது ஒருத்தராக இருக்கேன் அப்படின்னு கிடையாது யூ மேட் ஒருத்தர் அப்படியோ இல்லைடா யூ மேட் இட் வேர்ல்டை வந்து நீங்கள் தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூ மேட் இட் நீங்கள் சொன்ன நிறைய விஷயம் இருக்கீங்க நான் அசைந்தால் அசையும் கண்டினியூ யூ மேட் இட் நீங்கள் அவங்களுக்கு தெரியாது உனக்கு தெரியும் நான் அசைந்தால் அசையும் அதுக்கப்புறம் என்னது அகிலம் எல்லாமே இதுல உனக்கு ஒரு பெருமை வேறையா எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணுக்கு தெரியல எங்க பாரு இங்கே சொல்லிட்டாங்க இவங்க சொல்லுமா இப்ப நான் மேட் இட் ஐ எம் அகிலம் எல்லாம் எனக்கு என் பிளாக் காஃபி வருமா வராதடா ரொம்ப என் கூட 7 பேர் வந்தானுங்கம்மா பாஸ் வாங்கிட்டு சொல்லுமா சாரிம்மா ஸோ நீங்க சொல்ற சின்ன சின்ன விஷயமே நான் லைஃப்ல வந்து லைக் எவ்ரிடே வேக் அப் இன்னைக்கு நான் ஓடணும் அதுக்கு ஒரு மோட்டிவேஷனை நீங்க குட்டி குட்டி விஷயமா எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ யூ மேட் இட் யூ ஆர் மேக்கிங் த வேர்ல்ட் டு ரன் தேங்க்யூ பேசிக்கலி ஐ டெஃபினெட்லி டூ இட் எவ்ரி டே That's it, I don't do it all. Yeah, I'm a very humble person. இதான் நீ சொல்லணும்னு நினைச்சா தேங்க்யூ வெரி ஸ்வீட் ஆஃப் யூ இது இங்க ஒரு பையன் மைக் வச்சு ஆல்ரெடி கேட்டான் நீங்க மாத்திக்கோங்க இங்க நீ கிடையாது உனக்கு கேள்வி இருந்ததுன்னா நீ ஃபர்ஸ்ட் நீ கேட்டிருக்கணும்ல எதுக்கு அனுஷ்டி கிட்ட மைக் வாங்கி கொடுத்த உனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கான் என் பேர் பவன்குமார் பவன் கருப்பு படம் ஷூட்டிங்க்கு வந்துருங்க ஒரு நாள் நம்ம அப்ப என்னோட வைல்டு சைட பாத்துருப்பேன் ஆமா கண்டிப்பா பார்த்தேன் ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க இங்க வந்து பாரு உலகத்தை நான் காப்பாத்துறேன்றா உங்க ஏரி வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஷீட் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு 2 செகண்ட் ஏறினீங்க இல்ல அதான் சொல்லாதுன்னு சொன்னல சரி ஓகே ஏறின அதுக்கப்புறம் அப்படியே கூல் டவுன் ஆகி அவனை மடியில உட்கார வச்சு கொஞ்சிருப்பேன் அதேதான் அந்த சேஞ்ச் எப்படி உங்ககிட்ட இருந்து எப்படி அந்த சேஞ்ச் நீ பாக்குறதுனால நடிச்சேன் நீங்க பேபிகனா ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டீங்கண்ணா இதெல்லாம் சொல்றா இப்ப நான் அவனை திட்டேன் அதுக்கப்புறம் அவன் என் டீம் நானும் தப்பு பண்ணுவேன் அவன் என்ன திருப்பி திட்டானா சரி என் டீம் ரொம்ப டெமோக்ராட்டிக்காக வச்சுருந்தானா இது வரைக்கும் எடுத்த எல்லா படத்துலையுமே இட் இஸ் ஆல் எல்லாரோட ஒப்பீனியன் எல்லாருமே ஐராக்கி கிடையாது ரோலே கிடையாது அதுலேயும் சில பிரச்சனை இருக்குது அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்போ தான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் பட் ஆனால் நான் கற்றுவேன் பயங்கரமாக வேலை பண்ணும்போதெல்லாம் கோவலாம் வரும் முன்னாடியோடு இப்போ நான் பெட்டர் பட் அது ஐம் ஸ்டில் ஆக்டிவ் என்னால் வந்து 100% கூலாக ஒரு செட்டை ஹேண்டில் பண்ண முடியாது நான் கிரிக்கெட் விளையாடும்போது நான் கேப்டனாக இருந்தேன்னா ஆப்போசிட் டீமில் பயப்பட மாட்டாங்க என் டீமில் தான் பயப்படுவாங்க ஏன்னா நான் பயங்கர வெறியா ஜெயிக்கணும் அப்படி இருப்பேன் ஸோ இப்போ நான் கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் பின்னாடி சீட் எடுத்துக்கிறேன் ஐ ஆஸ்க் மை டீம் என் டீமில் ராகுல்னு ஒருத்தர் இருந்தார் ஸோ ஹீ வில் லீட் த டீம் ஐ ஜஸ்ட் ஓவர் சி நான் வேணும் போது நான் உள்ளே வந்துட்டேன் ஸோ ஒரு 10 ஓவரில் 100 அடிக்கலான்ற மேட்ச்சில் 30 தான் அடிச்சிருப்பாங்க நாங்கள் 30 தான் அடிச்சிருப்போம் 31 எடுத்தால் ஜெயிக்கலான்ற மேட்ச்சில் வந்து நான் முன்னாடி போய் கேப்டன்சி பண்ணுவேன் ஸோ அப்போ அந்த ப்ரெஷரை என் டீம் வந்து மோட்டிவேஷனாக பார்க்கும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் பட் எவ்ரி டே அதே ப்ரெஷர் உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து டார்ச்சராக இருக்கும் நான் ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் இதெல்லாம் என்னோட ப்ராப்ளம்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம் செம்மையாக பார்த்துப்பேன் பட் என்னோட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து கூட இருக்கிறவங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணும் யோப்பா இவங்க கூட வேலையை செய்ய முடியாதுப்பான்ற மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அன்னைக்கு கத்திருப்பேன் உடனே போய் சொன்னேன்னா பிகாஸ் ஐ ஐடென்டிஃபைட் இட்ஸ் அ ப்ராப்ளம் ஒரு சாதாரண விஷயம் தான் என்னடா இப்படி பண்ணுறேன்னாலே முடிஞ்சது அப்படின்னுவேன் அது பேசினே ஸோ அந்த மாதிரி இப்போ கூட கோவம் ஆனால் இப்போ கூலாக இருக்கும் சார் பேசாதீங்க சார் அப்படி சொல்லுவேன் லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணா கமெண்ட்ரி மட்டும் விட்டுறாதீங்க கமெண்ட்ரியை மட்டும் விட்டுறாதீங்க நீ என்னடா பாட்காஸ்ட் விட்டுறாதீங்கன்றீங்க கமெண்ட்ரி விட்டுறாதீங்க ஏதாவது விட்டாதான் ரொம்ப எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகும் கமெண்ட்ரி
அப்ப இங்க பேசுற சின்ன கேப்பியா? இல்ல. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். செமையா இருக்குங்க. லைக் நான் கிரிக்கெட் ஃபேன், ஸோ கமெண்ட்ரி வந்துட்டு நீங்க பண்றப்போ இன்னும் சூப்பரா பார்ப்போம். I'll definitely do it, bro. Thank you. Tell Star team, okay? Star Sports tell also to renew the contract for 5 years. Huh? No, this is not your competition. Star Sports is broadcasting. Okay, you are okay. This Vinita, oh, good God, she is not here. இருப்பா அந்த பக்கம் மாத்தி சரி வாடா. நான் பார்த்தால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேள்வி ஒண்ணு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அண்ணா என் பேர் நித்தின்னா. நித்தின். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கியா? ஜி. ஓகே, சொல்றா தம்பி. இப்போ நீங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க ஒரு பக்திமயமான ஆளு. இப்போ வீட்ல வந்து செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டாங்க. இல்ல ஒரே நிமிஷம், நான் எதுவுமே ஒரு பிளாக் காஃபி தான்டா கேட்டேன் உங்களை. அங்க எல்லாருமே ஏதோ குடிச்சுன்னுக்குறாங்கடா. ஏன்டா 7 பேர் கூட வந்தீங்களா? ஏய் இதுல வேற பாரு 5 பேர் வந்து வரப்போகுதுன்றானுங்க. சொல்லுப்பா தம்பி, சாரிப்பா. நான்வெஜ் சாப்பிட்டாங்க, ஃப்ரைடே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் எப்படியும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்படியா? ஆமாப்பா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிக்கன். சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல தோணுச்சு, அதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்லயே. ஒரு படம் ஓப்ஜான்னு ஒரு படம் பார்த்தேன் என் குழந்தைங்களோட. அந்த ஓப்ஜா பார்க்கும்போது கண்ணில் தர தண்ணி எப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு, அப்போ வந்து என் குழந்தைங்கிட்ட சொன்னேன், நாலுலேருந்து அப்பா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு. அவங்க விட்டாங்க. அடுத்த நாளைக்கு நான் வந்து சிக்கன் இது பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க. அப்படி பண்ண வரும்போது அப்பா எஸ்டர்டே யூ டோல்ட் யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னாங்க. எஸ் அப்பா டோல்னோம் அப்படி சொல்லிட்டு சும்மா விட்டேன். பட் ஆனால் எங்கேயோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் குழந்தைங்கிட்ட சொன்னேன், எனக்கு சாப்பிட்றது பிடிக்கல, நான் அப்படியே விட்டேன். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. ஏன்னா என் வீட்டில் அதே மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொன்னதும் இல்லை. கடவுள் பக்தி வந்து இது பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாதான், அது பண்ணாதான்னு கிடையாது. அதுதான் மூக்குத்தேமை. நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லவே சொல்லாது. அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. இல்லைன்னா அந்த நம்பிக்கைலாம் அதிகப்படியாக போச்சுன்னா கரெக்டாக, இல்லைன்னா மூட நம்பிக்கைலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் பக்தி வந்து 100% சரண்டர். ஐ சரண்டர் மை செல்ஃப் டு காட், be it any God, 100% I surrender. I don't doubt. நீங்கள் எல்லாம் அந்த தியேட்டரில் கற்றுனது பார்த்தீங்கல்ல, அது நான் 3 years முன்னாடி பார்த்தேன். I know it will happen. I will not second guess God. I believe 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் அது கிடையாது. 1க்கு அப்புறம் 17னா I will go to 17. கடவுள் என்ன 17 கூட்டு போயிடுவேன். And wherever I think I want to go, whichever work that I want to do, in whatever format that I want to do, God will take me there. Because I surrender. எனக்கு இது டிரான்சாக்ஷன் கிடையாது. நான் இதை பண்ணுறேன், அது எனக்கு பண்ண கிடையாது. ஸோ எனக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு இது பிடிக்கும். எனக்கு கடவுள் ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த பிளெஸிங் வாங்குற அளவு நான் எனக்கு க்ளீனாக வச்சு பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி வெரி நம்பிக்கை பேஸ்ட், நாட் டிரான்சாக்ஷன் பேஸ்ட். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஐ திங்க் ஐ காட் மை காஃபி ஹியர். ரைட், காஃபி பிரேக். ப்ளீஸ். இங்கே வந்ததுலேயே மோஸ்ட் மேன் நீங்கள் தான். எனக்கு அவங்க ஏதோ கேட்குறாங்களே, குறையா சொல்கிறாங்க. ஹலோ, ஏன்னா அதே காப்பியை இவ்வளோ நேரம் கழிச்சு எடுத்து வந்தீங்க, நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் டீம் ஒர்க், ரியலி அப்ரிஷியேட். பாய் சார். என்னோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன். சரி, கொஞ்சம் கஷ்டமா அப்போ கேளுங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் தே ட்ரைவ் சோ மெனி திங்ஸ். ஒரு படம் ஓடுறது முதல் கொண்டு எந்த இப்போ என்ன பொருள் வாங்கணும்னு முதல் கொண்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் பிளேயிங் லாட். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா வாட் யூ? இந்த ஷோக்கு வராதுங்க. இல்லை, எதுவும் இல்லை சார். இன்னைக்கு ஜென்ரேஷன் நம்ம எப்பவுமே வந்து இந்த பட விமர்சனம் பண்ணாதீங்க. உட்காருங்க ப்ளீஸ். உங்கள் பேர் ஒட்டி சொல்லவே இல்லை நீங்கள். ரவிக்குமார். ரவி. சரி, எப்பவுமே இதுதான் இவங்க பண்ணணும், இப்படி தான் இவங்க பண்ணணும்னு கிடையாது. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கருப்பு ரிலீஸ் ஆன அன்னைக்கு சூர்யா சார் ஃபேன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் சொன்னாங்க, தியேட்டர்லேருந்து வீடியோ போடுறாங்க, அவங்க நிறுத்துங்க, தியேட்டர்லேருந்து இப்படிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய உழைப்பு என் டீம்லேயே சொன்னாங்க. பட் ஐ திங்க் that's how this generation watches a film. That's how this generation wants to experience something. நீங்கள் வந்து அதுக்காக போன ஜென்ரேஷனோட தாட்டை இங்கே புகுத்தக்கூடாது. இப்போ ஒரு விஜய் ஆண்டனி கான்சர்ட் எல்லாரும் போகிறாங்கன்னா அது வைப். இப்போ அதை வந்து எல்லாருக்கும் எடுத்து போடணும். எல்லாருக்குமே அங்கே அது போய் பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நான் இருந்தேன், இப்படி இருந்ததுன்னு சொல்றது. ஒரு விஜய் ஆண்டனி கான்சர்ட், ஒரு கருப்பு படத்தோட கிளைமேக்ஸ், இது எல்லாத்தையுமே இப்போ ஏன் நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கும்போது பின்னாடி ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தே வாண்ட் டு ஷோ இட் டு தேர் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஸோ அதோட நீங்கள் கோ எக்ஸிஸ்ட் பண்ண கற்றுக்கணும், அதில் நீங்கள் வாழ பழகணும். இல்லைன்னா நம்ம போனது, நான் சின்ன வயசுல சொல்லுவாங்க, யார் ரஹ்மான்லாம் என்னங்க இளையராஜா தாங்க அப்படின்னுவாங்க.
ஏங்க அனிருத்லாம் என்னங்க ஏஆர் ரஹ்மான். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆயிடும். ஸோ நம்ம ஐ வாண்ட் டு மூவ் ஆன். ஐ வாண்ட் டு பி திஸ் ஜென்ரேஷன். ஏன்னா எனக்கு இதே வேலையை ரொம்ப வருஷம் பண்ணணும். ஐ வாண்ட் டு பி ரெலவெண்ட். அந்த ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. தியேட்டரில் இப்படி தான் படம் ஆஹா செம்மையாக இருக்கு இன்னும் என்ன வைப்பேன். இன்னைக்கு நீங்கள் வரும்போது காரில் வரும்போது ஒருத்தருக்கு அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸில் வந்து கருப்பு பாட்டு போட்டு வைப் பண்ணுறாங்க. என்னக்கா இப்பெல்லாம் இது அப்பெல்லாம் எனக்கு தோணல. அதை வீடியோ எடுத்து நீங்கள் போடும்போது தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் தே ஆர் டிரைவிங் த ஷோ. அண்ட் யோசிச்சு பாருங்க, திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு பையன் வந்து இஸ் ஏபிள் டு ஜென்ரேட் மணி, டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி வித்தவுட் டிபெண்டிங் ஆன் சம்படி அண்ட் இஸ் அ செலிபிரிட்டி இன் திண்டுக்கல். போன ஜென்ரேஷன் நடந்திருக்காது. லட்சுமி அம்மாள் வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டரோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போறாங்க. அவங்களோட மொமெண்ட் இது. ஐ திங்க் திஸ் ஜென்ரேஷன் இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சிங்க. இவன் தான் செலிபிரிட்டி, இவங்க தான் சினிமா நடிகர், சினிமா நடிகரோட பசங்க, சினிமா நடிகரோட அப்பா, இவங்க மட்டும் பெரிய ஆளா இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு எல்லாருமே செலிபிரிட்டியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா so people are feeling empowered. You don't need to be somebody's son to feel famous, to become a celebrity. Today everybody is a celebrity, everybody has a phone. I'm so happy that this has happened. இது ஒரு இன்ஃபேக்ட் இதோட ஒன் ஆஃப் த ஆரம்ப ஆள் தான் நானும். ரேடியோவில் இருந்தேன், என் ஷோ கிராஸ் டாக்னு வைரல் ஆச்சு அண்ட் அதுலேருந்து எனக்கு வந்தேன். ஸோ அதனால இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. டூ வாட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஆளை போய் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ, நைஸ் ஆன்சர். தேங்க்யூ சத்யேந்திரன். ப்ரோ எங்கம்மா? ஹாய், உங்க பேரு? தீபா பெக்கி. இது தீபா வெங்கட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. வெங்கட்டும் எங்க அப்பா பேரு, பெக்கி என் ஹஸ்பண்ட் பேரு. ஓ தீபா வெங்கட் வெங்கி. ஓ தீபா பெக்கி. ஹாய் தீபா வெங்கி. உங்களை ரொம்ப பிடிக்கும்னா ஐபிஎல் பாக்குறதே உங்க கமெண்ட்ரிக்காக தான். ஷார்ட்டா 2 क्वेश्चंस கேட்டுக்கிறேன். ஷார்ட்டா 1 கேட்க மாட்டீங்க, ஷார்ட்டா 2 தான் கேட்பேன். ஓகே ஷார்ட்டா 2 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்க போவோம் இல்ல லோவா இருக்க போவோம் உங்க கிரவுண்ட் நார்மல் லெவலுக்கு வரதுக்கு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிற 2 அட்வைஸ். செகண்ட் क्वेश्चन, குட்டி பாலாஜி, நீங்க 10 years or 20 years பேக் அந்த குட்டி பாலாஜிக்கு நீங்க இப்போ என்ன அட்வைஸ் பண்ணீங்க? தேர்ட் வந்து குட்டி கிஃப்ட் இருக்கு, அதை இப்பவே உங்களுக்கு கொடுக்கணும். சூப்பர்மா, கிஃப்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் உங்க பேரு தீபா வெங்கி. தீபா வெங்கி என்ன? PECKY. தீபா பெக்கி. ஹாய் பெக்கி தீபா. ஓகே புரிஞ்சிருச்சு. தீபா வெங்கின்னு நினைச்சேன். என்ன ஃபர்ஸ்ட் கேட்டீங்க? ஸ்டிமுலேட்டடா இருக்கும்போது, லோவா இருக்கும் போதோ ஹையா இருக்கும் போதோ நார்மலா வர எனக்கு நானே சொல்லிப்பேன். எதுவுமே சொல்லிக்க மாட்டேன், வீட்லயே இருந்துருவேன். எனக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 3 நாள் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதாவது ஐயோ ஒரே பிரச்சனை, வீட்டுக்கு போயிடலாம் அப்படிதான் எனக்கு தோணும். இந்த வீட்லயே இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு வீட்டில் தான் நான் இருந்தேன் எப்போவுமே. அதுலேருந்து டு கிரியேட் அ பீஸ்ஃபுல் ஹவுஸ் இட் ஹஸ் டேக்கன் 20 years for me. Right now I am in a house, I am at a place where I want to go back home. That's my comfort place. எனக்கு லோவாக இருக்கேன்னா நான் என் வீட்டுக்கு போகணும். I want to be with my wife. நான் ஹையாக இருக்கேன் அப்படின்னா I want to go back home. I want to be with my wife, my children. Safe place. Happy place, safe place. என்னன்னா இது ஈஸியாக கிடைக்கல. I got married at probably 2021 அந்த டைமில். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஜேர்னியாக இருந்தது எங்கள் 2 பேருக்கும். நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஹஸ்பண்டாக எப்படி இருக்கிறது, ஒய்ஃபாக எப்படி இருக்கிறது, ஓ இந்த தப்பு பண்ணால் எப்படி, அந்த தப்பு பண்ணால் அப்படி, ஆனஸ்டாக எப்படி இருக்கிறது, ட்ரஸ்ட்வர்தியாக எப்படி இருக்கிறது, ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கறது, இன்னும் நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். பட் ஆனால் ரைட் நவ் டுடே ஐ பில்ட் அ ஹவுஸ், பில்ட் அ ஹோம் வேர் ஐ வுட் லுக் ஃபார்வர்ட் டு கோ பேக். எனக்கு அதுதான் என்னோட சேஃப் ஸ்பேஸ். அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஹையாக இருக்கும்போது லோவாக இருக்கும்போதும் என்னை செமையாக, என்னை ஹாப்பியாக, சேடாக எல்லா இடத்துலையுமே அங்கே பாதுகாத்து வச்சுப்பாங்க. செகண்ட் திங், இது கேட்டீங்க 10 வயசுல இருக்கிற பையனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, I want to tell myself that you are a victim too. You can't be a savior. Because நான் ரொம்ப நாளைக்கு நான் என்ன நினைச்சிருந்தேன், என்னால் என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை என் கண்ணு முன்னாடியே நிறையா விஷயம் நடந்தது, என்னால் அதை தடுக்க முடியாது. அப்புறம் நான் ஒரு தெரப்பி அட்டன் பண்ணும்போது அந்த கவுன்சிலர் என்கிட்ட சொன்னாங்க, நீயே குழந்தை, அப்போ நீயே ஒரு விக்டிம், நீ வந்து அந்த நேரத்தில் யாரையுமே காப்பாற்றிருக்க முடியாது, உன் மேலே இருக்கிற கோவத்தை விட்டுரு அப்படி சொன்னாங்க. ஸோ நானும் அதை தான் சொல்லுவேன், நீ ஒரு குழந்தை அந்த டைமில், உன்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், நீ அதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். 3வது ஏதாவது கிஃப்ட் கேட்டீங்களா கொடு, நான் கொஞ்ச நேரத்தில் வாங்கிக்கிறோமா, இந்த கையில் காப்பி கொஞ்ச நேரத்தில் வாங்கிக்கிறோம். கிஃப்ட் நம்ம மறந்துட்டு போயிட போகிறேன். நீ நான் போக மாட்டேன், நீங்க கூப்பிடுங்க என்ன. அதான் நான் மறந்துடுவேன், நீ போகாம வந்து கொடுத்துரு, ஓகேவா? சரிங்கண்ணா. அதுக்குமே ஒரு பையனில் வர கொண்டு வந்திருக்கேன். சூப்பர்மா, தேங்க்யூ தீபா. என்ன இவ்வளோ பேர் இன்னும் கை தூக்குறீங்க?
நீ மைக்கே கொடுக்க வேணாம், நீ உட்காரு. அண்ணா இருப்பா இந்த பக்கம். எழுந்தியா நீ? டென்த் மாதிரியே இருக்கப்பா, சொல்லுப்பா. ஹாய் அண்ணா, என்னோட பேரு ஷம்ஹிதன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சொல்றது. ஷாம்னு முதல்ல இந்த அந்த பையன்கிட்ட முடிச்சு வர. சொல்லுப்பா, உன் பேர் சொல்லுப்பா. ஷம்ஹிதன். ஷம்ஹிதன். தேங்க்ஸ் நான் நல்லா சொல்லிட்டீங்கண்ணா. இன்னொரு சொல்றேன், ஷம்ஹிதன். ஷம்ஹிதன். ஏன்னா என் பேரை யாரும் ரொம்ப சீக்கிரமா கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகேப்பா, சூப்பர், தேங்க்யூ ஃபார் திஸ் கிரெடிட். உங்கள்கிட்ட சொல்லணும்னா என்னன்னா லாஸ்ட் டியூஸ்டே அப்போதான் Nightல. லாஸ்ட் டியூஸ்டே எங்கள் அம்மாட்ட செம்மையாக திட்டு வாங்கிட்டு காலேஜ் போகிறதுக்கு ஏன்டா போகணுங்கிற மைண்ட் செட்டோட போயிட்டு இருந்தேன். ஸ்பாட்டிஃபைல எப்பவுமே பாட்டு கேட்பேன். ஸோ அன்னைக்கு போகும்போது ஒரு நினச்சி சொல்லுவீங்க, அன்னைக்கு பாட்டு கேட்கலான்னு போகும்போது இந்த போஸ்டர் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு, பாப்பப் ஆச்சு. அது பார்த்த உடனே அட அதுதான் ஓகேவா. அன்னைக்கு டே ஃபுல்லாகவே அந்த அட மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கே அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கேட்டேன். நான் எனக்கு தெரியாமல் நான் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்க, வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ். நான் என்ன தெரியாமல் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் இருந்தேன், மெட்ரோவில் இருந்தேன், தெரியாமல் ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே இது வந்து ஒரு ரெக்கார்டட் இது, ஏன்னா அவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இது. ஸோ அந்த டே ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் காலேஜில் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட், அதில் ஒரு மைனர் ஈவெண்ட்டை லீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு. ஸோ அதுவுமே அந்த அட மொமெண்ட்க்கு அப்புறமா நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழிச்சு ஸ்பாட்டிஃபைலேருந்து கால் பண்ணுறோம், பாலாஜி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரீங்களா. அதுவும் ஒரு திரும்பி ஒரு அட மொமெண்ட். உனக்கு நான் நிறைய மாதிரி தெரிஞ்சிருக்கேன். எப்ப என்ன நீ பாத்தியோ அப்போலேருந்து உன் வாழ்க்கையில எல்லாம் பயங்கரமா நடக்குது. இப்ப நேர்ல பார்த்துட்டு இப்ப என்ன நடக்கலாம்னு பார்த்துட்டு பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துப்பா, அதானே? அப்படியா இல்லைண்ணா, ஏதோ என்ன உனக்கு நான் லக்கியா இருக்கேனா? இது நான் இன்னைக்கு நான் என் போட்டோ க்ளோஸ் அப்ல தரேன், உனக்கு செல்ஃபி எடுத்துக்கலாம் டெய்லி, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்ததா? இங்க வந்து என்ன நடந்தது? நடந்திருக்கு, கீழே ஏதாவது கிடைச்சதா வாட்ச்? அது என்னதான் அந்த அந்த ரிப்ளை பண்ணேன்னு சொன்னல, எனக்கு தெரியாம அது எப்படி பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் பற்றி பேசியிருக்கீங்க, அஃபர்மேஷன், டச் ஷோட், அதை பற்றி நிறைய நானும் நோட்டீஸ் பண்ணேன். அது எப்படின்னா இது நானுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 1 year. இப்போ பண்ண முடியல, ஏன்னா அவங்க வேற நல்ல வேலை கிடைச்சி போயிட்டாங்க. ஸோ அது நீங்கள் பண்ண அப்போ வேலை இல்லாமல் உனக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. வேலை இல்லைன்னா தேடுவாங்க வேலை, கவுன்சிலிங் கொடுப்பான வேலை இல்லைன்னா. ஓ சரிப்பா, நல்ல கவுன்சிலர். அப்படி இல்லை. ஸோ அதுக்கே நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது நல்லாவே ரிலேட் ஆச்சு. நீங்கள் இன்னும் நிறைய இடத்துல அதை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இது கொஸ்டின்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான் போதும். உன் வாழ்க்கையில் இந்த 1 வாரத்தில் நடந்த எல்லாம் நல்லதையும் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய நடக்கட்டும். ஓகே, காட் பிளஸ். ஃபோட்டோ மட்டும் மறந்துடாது, ஃபோட்டோ மட்டும் ஃபோட்டோவில் வைக்கணும்ல, கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். பேர் இப்போ கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, சொல்லுங்க சொல்லுங்க. ஷம்சுதீன். ஷம்சுதீன். ஷம்ஹிதன். 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 ஓகே, தேங்க்ஸ். சாரிப்பா, முதல் வாட்டி பெருமையாக சொல்ல விட்டுருக்கணுமோ? நீ சொல்லுமா இப்போ. ஹாய்ண்ணா. ஹாய்மா, உன் பேர் சொல்லு, ஈஸியாக சொல்ல முடியுதாப்பா? அருள் ஜோதி. அருள் ஜோதி. அருள் ஜோதி. அருள் ஜோதி, அதான் சொன்னேன். கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு அருள் ஜோதி, சொன்ன மாதிரி இருந்தது. அங்க ஹார்லிக்ஸ் 30 ரூபா. சொல்லுமா. வாழ்க்கையில வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க தவிர்த்து ஆர்ட் வழியா நிறைய மூவிஸ் நம்ம நிறைய இங்க பாரு, மீடியா கேமரா கொஞ்சமா கம்மியாகுதுமா பாருமா. எல்லாத்தையும் அங்க வெளில பெரிய இது கேட்டு போட்டு லாக் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க அம்மா. அந்த மாதிரி ஆர்ட்ல இருந்து மூவிஸ்ல இருந்து நிறைய நம்ம வாழ்க்கையில கத்துப்போம். அந்த மாதிரி ஒரு வகையில் உங்கள் பேச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டாக எனக்கு வாழ்க்கையில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ரைட் நவ் இன்னும் சொல்ல வரேன், ஐம் சாரி. Congratulations for your well-deserved success and thank you so much for choosing to come back to Pacha Satta because it means a lot for all of us. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், all of us here. And right now நாங்கள் எல்லாமே we look up to you and one thing is that இப்போ வாழ்க்கையில் ஸ்கூல் காலேஜ் அப்போல்லாம் கிரேடுன்னு இருக்கும், மார்க்குன்னு இருக்கும், எக்ஸாம்னு இருக்கும், ஒரு கோல் எண்ட் பாயிண்ட் மாதிரி. பட் அது அந்த சிஸ்டம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த கோல் ஜேர்னி ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த க்ரோத்தை குட்டி குட்டி க்ரோத் செலிப்ரேட் பண்ண முடியும், பட் அடியும் விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கோல் ரொம்ப வேகாக லாங்காக இருக்கும்போது நான் எப்படி சஸ்டெயின் பண்ணி அதில் உங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும் அந்த ஜேர்னியை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு? அருள் ஜோதி, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன், நானும் வந்து சஸ்டெயினே பண்ணிக்க மாட்டேன், எங்கேயோ கிவ் அப் பண்ணிடுவேன்.
கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் போய் நம்ம தமிழ்நாடோட இப்போ சீஃப் மினிஸ்டர் விஜய் சாருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். நடக்கல. நான் சொன்னது 2021. சார் என்னை கூப்பிட்டு ஏதாவது ஐடியா இருக்கா கேட்டார். நான் அப்போ ஒரு கதை சொன்னேன், ஒரு 1 hour சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. பட் சம் ரீசன்ஸ் நடக்கல. திருப்பி நான் வந்து இந்த படம் நான் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட்ல நான் அவர்கிட்ட போய் ஒரு கதை சொன்னேன். இட் வென்ட் சோ க்ளோஸ், பட் நடக்கல. பட் இந்த வாட்டி தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்கிட்ட தான் லீக் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். somewhere I am good but not good enough. So I started arresting the leak. இது வந்து ஒரு பெரிய விஷயமாலாம் இல்லை. லீக்னா நான் சொல்றது வந்து என்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது, அதை நான் திருப்பிக்கிட்டேன்லாம் இல்லை. somewhere நம்ம மைண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்தே. நான் பண்ற வேலையில என்னோட எல்லா இதுலையுமே இருந்து இப்போ நான் வந்து 4 இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 100 வாட்டி அதை பண்ணிட்டே இருக்கேன். அதுவே ஒரு லீக். ஸோ நான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற லீக்லாம் அரெஸ்ட் பண்ணது தான் இந்த படம், இந்த படத்தோட வெற்றி, சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டது. ஸோ ஐ திங்க் சம்வேர் நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி, இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. நான் சொல்றதுல உடம்பு கேட்டுச்சு, நான் சொல்றதுல மைண்ட் கேட்டுச்சு. என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல, பெரும்பான்மையான விஷயங்கள்ல என்னால் ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது. என்னோட அவேர்னஸ் பெட்டர் ஆச்சு. ஸோ சம்வேர் ஐ ஃபீல் நம்ம அந்த லீக் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ஆகும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். நான் வந்து என்னெல்லாம் இந்த படத்துக்கு எழுதினேனோ மனசில் நினைச்சேன்னா ரைட்ல எழுது, லெஃப்ட்ல எழுதுவேன். நாட் லைக் டெய்லி போயிட்டு லெஃப்ட்ல எழுதினது மாட்டேன். அஃபர்மேஷன் அது பேர். நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதினோம்னா ரைட் பிரெயின்ல பதியும், ரைட் ஹேண்ட்ல எழுதினோம்னா லெஃப்ட் பிரெயின்ல பதியும். நான் மாற்றி எழுதுவேன். வாட் எவர் ஐ வாண்டட் த்ரூ கருப்பு has happened to me so far. I still have a lot of unfinished things நான் எழுதியிருக்கேன். பட் 100% believe it will happen. But it won't happen. சும்மா நம்ம போய் எழுதினா நடக்காது. We have to tune ourselves. that leak arrest பண்றது, கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கிறது, keep yourself very clean, thought wise. So I think same answer தான் அது. All the best. God bless you. Thank you, sir. God bless you. நீங்க அந்த பொண்ணே தேங்க்ஸ் சொல்லி முடிக்கலாம். One more thing. Another thing I'm very grateful for you na. நீங்க நிறைய விஷயத்தை எனக்கு நார்மலைஸ் பண்ணீங்க. தெரபியை பத்தி பேசுனீங்கல்ல, அந்த தெரப்பி சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்-ஆன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொன்னதும் அந்த தெரப்பி எனக்கு நார்மலைஸ் ஆகி நானும் ட்ரை பண்ண எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. என்கிட்ட இருந்து இட் ஆல்சோ ஸ்ப்ரெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. ஸோ a lot of people are getting better from one small thing that you did. So I'm really grateful and thank you so much. Therapy only is not a taboo, it's not a bad word. சூஸ் பண்ணும்போது வந்து வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறவங்ககிட்ட போய் தெரப்பி கேட்காதீங்க அந்த பையன் மாதிரி. ஸோ பட் ஆனால் நான் 20 வயசுலேருந்து ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஹெல்ப். மென்டலி when I'm not well, I seek help. ஜுரம் வந்தால் டாக்டர் கிட்ட போகிற மாதிரி when I'm not well, I don't go ask it to a friend. நான் போய் என்கிட்ட அப்போ காசே இருக்காது, ஆனால் ஒரு செஷனுக்கு 500 ரூபாய் சொல்லுவாங்க, நான் கொடுப்பேன். ஏன்னா நான் பெட்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஸோ இப்போ யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முன்னாலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்குலாம் நான் நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்கு போகணும் அப்படி கேட்பாங்க. பட் ஐ திங்க் இப்போ கான்வர்சேஷன் நிறைய ஓப்பனாக இருக்குது. நான் கவுன்சிலிங் போகிறேன், தெரப்பி அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து தப்பாக இன்னைக்கு பார்க்குற உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இன்னும் நிறைய மாறணும். ஜுரம் வந்தால் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். ஸோ சீக் ஹெல்ப் இஃப் யூ நீட் ஹெல்ப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். ஏய் நீ கிடையாது, நீ அவன் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பைக் வாங்கப்பா. ஆயிப்பா தம்பி, அப்படின்னு முப்பது மாதிரி இருக்கிறான். ஏய் அந்த பையன் தான் முதலுக்கு அது அவனா ரெட்டை கதிரே சொல்றான். நான் என் பேர் சரண் பிரியன். சரண், ஹாய். ஓகே ருவாங் ஃபீலிங் ரெஸ்ட்லெஸ். வாட் இஸ் ப்ரோ கம் சிட் ஹியர். நான் இல்ல இதுகிட்ட பேசுறேன். சொல்றா சரண், இப்போ உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் கருப்பு படம் வந்து நான் 3 times தியேட்டர்ல பார்த்தேன். ஆல் because of just one reason. Thank you.